எல்லாம் ஆர்வத்தோடு கேட்க வந்திருக்கின்ற சிவனேய செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருடைய மனங்கறிந்த வணக்கம். நம்முடைய சமயம் தோத்திரமாகட்டும் சாத்திரமாகட்டும் இளைஞர்களாலே வளர்க்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஞானசம்பந்த பெருமானைத்தான் நாம் சைவ முதற்குறவர் என்று நாம் சொல்லுகிறோம். அவர் பாடிய பாடல்கள் மூல இலக்கியம் என்று நம்முடைய சேக்கிடார் சொல்லுகிறார். அதே போல சாத்திரங்களிலும் நமக்கு மெய்கண்டாருடைய சிவஞான போதம் தலைமை நூலாக அமைந்து 2 வயதிலேயே அவர் அந்த ஞானத்தை பெற்று பாடினார் என்று நாம் சொல்லுகிறோம். அதனால் இளைய தலைமுறையினர் சமயத்தை வளர்த்திருக்கிறார்கள் என்பதால் சைவ சித்தாந்த பெருமன்றம், சென்னையில் இருக்கின்ற பெருமன்றம், பழைய மன்றம், அது ஆண்டுதோறும் மாநாடு நடத்துகிற பொழுது சைவ இளைஞர் மாநாடு, சைவ மகளிர் மாநாடு, சைவ பெரியோர் மாநாடு என்று 3 வகையாக பிரித்து இளைஞர்களுக்காக ஒரு நாள் என்றும், பெண்களுக்காக ஒரு நாள் என்றும், சான்றோர்களுக்காக ஒரு நாள் என்றும் தனியாக பிரித்திருக்கிறார்கள், ஆடவர்களுக்காக. அப்போ இளைய தலைமுறை இந்த சமயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே நம்முடைய முன்னோர்கள் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். எனக்கெல்லாம் அந்த வருத்தம் தான் நம்ம நாட்டிலே உண்டு. அதிக இளைஞர்கள் நம்முடைய வகுப்பிற்கு வருவதில்லையே என்று. அந்த குறையை நீக்குகின்ற முகத்திலே நம்முடைய தம்பி இங்கே வந்திருக்கிறார். நான் ராமச்சந்திரன் சக்தியெல்லாம் சொல்கிற வழக்கு உண்டு. அவங்கெல்லாம் இளைஞர்கள் தானே, அவங்களாம் இன்னும் வயது ஆகலை. அவங்களெல்லாம் முன்னைய தவத்தின் காரணமாக இந்த திசையிலே திரும்பி இருக்கிறார்கள். அதுபோல இன்றைக்கு இளைய முகங்களை பார்ப்பதிலே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், நம்முடைய சைவ குடும்பங்களிலே கூட சில மரபுகளை நாம் தவறவிட்டிருக்கிறோம். முற்காலத்தில் இருந்த சைவ பெரியார்கள் தம்முடைய குடும்பங்களில்தான் முதலே சைவ மரபை சொல்லுவார்கள். அதற்கு பின்னால் தான் வெளியிலே போய் பேசுவார்கள். தம்முடைய குடும்பத்திலே சைவ மரபையும் சைவ உண்மையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் முதலிலே பிறக்கின்ற குழந்தைகளுக்கு சைவ சமய பெயராக வைப்பார்கள். அதற்கு பின்னால் அடிப்படை நூலாக, சமய நூலாக சிலவற்றை படிக்கும்படியாக கொடுப்பார்கள். புராணங்களை எல்லாம் விளையாட்டாக அவர்கள் சொல்லுவார்கள். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. என்னுடைய 4 வயது, 5 வயது ஆகலை, அப்போ 4 வயது, புத்தேரி தெருவிலே நாங்கள் குடியிருந்தோம். அந்த வீடு இப்போ கொஞ்சம் மாற்றப்பட்டிருக்குது. அந்த வீட்டில் நாங்கள் இருந்த பொழுது ஆர்ப்பாக்கம் முதலியாருடைய வீடு தான் அந்த வீடு, முனுசாமி முதலியார் என்று. அவருடைய பேத்தியெல்லாம் அப்புறம் என்னுடைய நண்பருடைய மனைவியாக மாறினாங்க. எல்லாம் ரொம்ப நெருங்கி பழகணும். அந்த வீட்டினுடைய மாடியில், உள் மாடியில் படிக்கட்டு இருக்கும். அப்பொழுது என்னுடைய அண்ணன், எனக்கு நேர் அண்ணன் கிடையாது, சித்தி பிள்ளை, அம்மாவுடைய தங்கை மகன், அவன் சென்னையில் படிச்சுட்டு இருந்தான். நான் அவன் தான் கூப்பிட்றேன், ஏன்னா ஒரே வருஷம்தான் அவனுக்கு வித்தியாசம். அவன் ஏறக்குறைய அவனுக்கு ஒரு 5.5 வயது 6 வயது கூட ஆகாது. அப்பொழுது அந்த வீட்டுக்கு வந்தான். விடுமுறையில் வந்த பொழுது, உனக்கு நான் ஒரு கதை சொல்கிறேம்மா என்று அழைத்து கொண்டு அந்த மாடிப்படியில் உட்கார்ந்து கொண்டு, அவன் மேலே உட்கார்ந்தான், நான் கீழே உட்கார்ந்தேன். ஏறக்குறைய உபதேசம் மாதிரி தான் அது இருந்தது. இப்போ நினச்சி பார்க்குறேன். நான் மேலே உட்கார்ந்து கொண்டு மார்க்கண்டேயருடைய புராணத்தை சொன்னான். முதல் முறையாக நான் அப்பொழுது அதை கேட்கிறேன். மார்க்கண்டேயருடைய வரலாற்றை அப்பொழுதே அவனுக்கு யாராவது சொல்லியிருக்கிறார்கள் வீட்டில். அந்த வரலாற்றை சொல்ல வேண்டும் என்று அவன் சொன்னான். அப்போ சின்ன 4 வயதிலேயே மார்க்கண்டேயருடைய வரலாறு நமக்கு தெரிகிறது என்கிற பொழுது, இன்றைக்கு நான் எண்ணி பார்க்கிறேன் அதெல்லாம். அப்புறம் ஒன்றுன்னா நம்ம அறிய ஆரம்பித்தது வேறு. குழந்தைகளையே அந்த மாதிரி கதைகளை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவனுக்கு சொல்ல, அவன் அதில் ஈடுபட்டு தம்பிக்கு சொல்ல வேண்டும் என்று எண்ணுகிறான் என்ற மரபெல்லாம் இப்போ மாறிப்போச்சு.
வீட்டிலே ஓய்வு நேரம் என்று சொன்னால் தந்தை தாய்க்கும் கூட ஓய்வில்லை, குழந்தைகளுக்கும் ஓய்வில்லை. அவரெல்லாம் வேறு வேறு துறைக்கு சென்று ஒன்று அந்த அம்மா டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க, இவர் ஏதாவது ஒரு ஆஃபீஸ் வேலையை பார்த்துட்டு இருப்பார். பசங்க வந்து தொல்லை பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே குழந்தை பருவத்திலேயே ஒரு மொபைல் ஃபோன் கொடுத்துட்றாங்க. அதை வைத்து கொண்டு ஏதோ விளையாட்டோ ஏதோ விளையாடுறது பார்க்குறோம். காலம் அவ்வளோ மாறிப்போச்சு. அதனால்தான் இப்பொழுது நமக்கு கவலையாக இருக்கிறது. நாம் அதிலே தவறி விடுகிறோம். சிங்கப்பூரில் மலேசியாவில் பேசுகிற தமிழ் சிங்கப்பூரில் பேசலை. தமிழ் குடும்பம். ஏன்னா அங்கே பெற்றோர்கள் தமிழ் பேசுகிறது கிடையாது, அதனால் குழந்தைங்க பேசலை. குழந்தைங்க மேலே தப்பு கிடையாது. மலேசியாவில் அப்படி கிடையாது. மலேசியாவில் தமிழ் தான் பேசுவாங்க, அப்புறம் மற்ற மொழி அவங்களுக்கு இருக்க மலாய் பேசுவாங்க, ஆங்கிலம் பேசுவாங்க, அது வேறு. பெற்றோர்கள் வழிநடத்தினால்தான் குழந்தைகள் பின்பற்றும். அதனால் அவர்கள் நாள்தோறும் எழுந்து ஏதாவது ஒரு சமய புராணம், சமய கருத்துக்கள், அதை ஒரு பாடல் என்றெல்லாம் சொல்லணும். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. 5 வயது ஆகுது. இப்போ நான் சொல்கிறது புத்தேரி தெரு, சொல்கிறது அப்புறம் புத்தேரி தெரு. 4 வயது தான், 5 வயது. 52 இங்கே வந்துட்டோம், செட்டித்தெருக்கு வந்துட்டோம். அப்போ இங்கே இருக்க செட்டித்தெரு. அப்போவே என்னுடைய தந்தையார் ஔவையாருடைய கணபதி போற்றி, சிந்தித்தவருக்கு கணபதி போற்றி, சிறிய யானை கன்றே போற்றி என்று வரும். அந்த பாடலை எனக்கு கொடுத்து இதை படித்து வை, நான் சாயங்காலம் வந்து கேட்பேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் பள்ளிக்கூடம் போகலை. நான் பள்ளிக்கூடம் 5 வயசுலாம் அப்போ தான் சேர்ப்பான். வீட்டில் இருக்கிற பொழுது எனக்கு படிக்க தெரியும், படிக்க வந்துடுச்சு, எனக்கு இப்படி தெரியும், படிக்க வந்துடுச்சு, எல்லாம் நல்லா படிப்பேன், சாதாரண படிப்பேன். அதனால் அதை நீ படிக்க வேண்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதற்கு பின்னால் கொஞ்சம் ஒரு ஆண்டு முதிர்ந்த பின்னால் விநாயகர் அவர்கள் கொடுத்து படினாங்க. எனக்கு அப்போ புரியல, அது என்னென்னு புரியல. நான் படித்தேன், மனப்பாடம் ஏதோ குருட்டு பாடம் படித்து சொன்னோம். அதற்கு பின்னால் 4 நான்மணி மாலை, அதற்கு பின்னால் அகத்தியர் தேவாரத்திரட்டு என்று வரிசையாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து படிக்க சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு மரபை நாம், ஒரு பாடத்திட்டம் எப்படி கல்லூரியில் பள்ளிக்கூட பாடத்திட்டம் வைக்கிறோமோ அதுபோல் குடும்பத்திலே சைவ பாடத்திட்டங்கள். ஏன்னா ஆறுமுக நாவலர் பாலபாடம்னே எழுதியிருக்கிறார். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கருத்துக்கள் என்னென்ன சைவத்திலே என்றெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் சொல்லி முதல்லையே திசை திருப்பிட்டோன்னு சொன்னால் அவர்கள் மாறமாட்டார்கள் என்பதுதான் பெரியவருடைய கருத்து, அவருடைய நம்பிக்கை. அதைத்தான் நாம் செய்யணும். அதனால் குழந்தைகளை குறை கூறி நாம், இப்போ என்னுடைய குழந்தை கூட என்னட்டு கூட யாரோ ஒருத்தர் கேட்டார், உங்கள் குழந்தைகள்லாம் எப்படி என்னன்னு கேட்டாங்க. அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இந்த பக்கம் வரல. என்னுடைய குற்றம்தான் அது, இல்லையா? நாம் சொல்லி பார்த்தோம், நம்ம வற்புறுத்துறது கிடையாது. சொல்லி பார்த்தால் அது ஈடுபட்டால் தானே நம்ம சொல்ல முடியும், சும்மா வற்புறுத்தி சொல்ல முடியாது, இல்லையா? தானே கனியாத பழத்தை தடிகுண்டு அடிக்கிறது போல் ஆகிடும். என்னுடைய தந்தை எப்பவுமே என்னை தமிழ் படிக்க சொல்ல, சைவ சித்தாந்தம் படிக்க சொல்லி அப்படியே கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். கொடுத்தாங்க. சாயங்காலம் வந்து நான் சொல்லுவேன், அப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, சொல்லுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற நேரத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்து கொண்டு மாலை முடியலைன்னா ராத்திரி வந்து கேட்பாங்க. அப்படிலாம் கேட்டு ஊக்கப்படுத்தினார்கள். அதே மாதிரி மெய்கண்டார கழகத்துக்கு வாரந்தோறும் அழைச்சி போயிடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் என்னை அழைச்சி போயிடுவாங்க, புரியுதோ அழைச்சி போயிடுவாங்க. அந்த மாதிரி சில வழக்கங்களை நாம் கொள்ள வேண்டும்ன்றதுக்காகத்தான் நான் அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்முடைய தம்பியை பார்க்குறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏனென்றால் எதிர்காலத்தில் நம்மங்கெல்லாம் வரணும். இப்போ ஏதோ நம்ம சொல்லிட்டு போகிறோமே தவிர இந்த வயசுலேயே அது புரியுதோ புரியல திருமந்திரம் கேட்குற வயசு இல்லை அது, இல்லையா? அது வயசு இல்லை, நமக்கு தெரியுது. இருந்தாலும் நாம் அதை சொல்லி வைத்தால் நல்லது என்பதற்காகத்தான் நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். எனவே நீங்கள் வருவதோடு உங்கள் குழந்தைகளை அழைச்சி வரணும். பாண்டிச்சேரியில் அந்த அனுபவம், எனக்கு பல அனுபவங்கள். அங்கே 2 முறை நான் சிவஞான போதும் 2 வகையாக பேசுகிறேன். ஒரு 15 நாள் ஒரு நாள், அப்புறம் ஒரு 15 நாள் பேசினேன். அப்போ 2வது முறை இல்லை, முதல் முறைன்றான், இல்லை சரியாக நினைவில், 2வது முறையோ முதல் முறையோ, ஆமாம் முதல் முறை தான். முதல் முறை வரப்பொழுது ஒரு அம்மா கருத்தரித்த பெண், அவங்க கர்ப்பிணி பெண், அவங்க வந்து உட்கார்ந்துருந்தாங்க. ஏதோ ஒரு நாள் உட்காராங்க, அவங்க தொடர்ந்து வந்தாங்க, வகுப்பு வந்தாங்க. அவங்க கூட அவங்க பெற்றோர்கள் வந்தாங்க. முடிந்த பின்னால் அவங்க என்ன சொன்னாங்க என்று சொன்னால், இது 2வது குழந்தை அவங்க தாங்கியிருக்கிறார்கள், கருத்தாங்கியிருக்கிறார்கள். முதல் குழந்தை ஒன்று, அது ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தை வயிற்றில் இருக்கிற பொழுது திருவாசகம் கேட்டாங்க, திருவாசகத்தை சொல்லி கேட்டாங்க, உரையும் கேட்டாங்க, பாட்டும் கேட்டாங்க. இப்போ அதனால் அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடினால் எந்த பாட்டு கேட்டாலும் தூங்காதான், திருவாசகமும் பண்ண தூங்கிடுமா. அதுக்கு என்ன திருவாசகம் என்ன தெரியுது? அது அந்த குழந்தைக்கு திருவாசகம் என்று சொல்லி நமச்சிவாய வாழ்கள் அது சொல்லினா அது உடனே தூங்கிடுவான், அழுத நிறுத்திடும். என்றால் வயிற்றிலேயே அதை கேட்டிருக்கிறது என்று பார்க்குறோம்.
நீங்கள் அதே தான் இப்போ மலேசியாவில் இதை நம்ம ஒரு தடவை அங்கே ஒரு தடவை சொன்னதுனால என்னுடைய நெருங்கிய நண்பர் என்னை கூப்பிட்றவர் அவருடைய மனைவி வாணின்னு பேர் அந்த அம்மா. இப்போ தான் குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு. போன முறை பிறந்த பொழுது போன முறை ஒரு 3-4 மாதம் முன்னே போனோம் இல்லையா, அப்போ ஏறக்குறைய பேரு காலம் அவர்களுக்கு 8 மாதம். அவங்களே வண்டி ஓட்டிகிட்டு வந்துடுவாங்க. நான் இருக்கிற இடம் வேறு, அவங்க இருக்கிற இடம் வேறு. வந்த ஐயா உண்மை விளக்க நீங்கள் சொல்லுங்கள், என் குழந்தை கேட்கணும் என்று வயிற்று இருக்கிற குழந்தை, அது பெண் குழந்தையும் தெரிஞ்சு வச்சவங்களுக்கு இருந்தாலும் கேட்க வேண்டும் என்று சொல்லி, அதே போல் ஏறக்குறைய ஒரு 15 நாட்கள் அவங்க உண்மை விளக்கம் எங்கிட்ட கேட்டாங்க, சொல்லி கேட்டாங்க. இப்போ அந்த குழந்தை பிறந்துருச்சு. பிறந்து இப்போ நான் தான் அதுக்கு பேர் வச்சேன். நான் தான் இப்போ அதுக்கு முடி இறக்கிறதுக்காக அழைச்சி மடியில் உட்கார வச்சா முடி இறக்கணும். இப்போது அது என்ன செய்யும், பிறந்திருப்பாடு மறுபடியும் இப்போ உண்மை விளக்கம் கேட்க வராங்க. இப்போ வந்தாங்க இல்லையா, சொன்னால் அழற குழந்தை தூக்கி நம்ம வச்சுக்கிட்டு சொன்னோம்னா பேசாமல் உட்காந்துருங்க, பேசாமல் உட்காந்துருக்கும். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த பசி வர்ற போது லேசாக ஆழும். அப்போ குழந்தைக்கு அந்த பால் கொடுத்து அதை தூக்கிடும். விழித்து கொண்டா விழிச்சுக்கிட்டா அதை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு சொன்னால் நாம் உண்மையிலக்கு தான் சொல்கிறப்ப அது பேசாமல் அப்படி கேட்டுட்ருக்கோம். அது என்ன புரியும். அப்போ ஏதோ ஒரு உணர்வு அதுக்கு குழந்தைக்கு வருது இல்லையா, அதெல்லாம் அந்த சக்தி. அதுதான் நம்ம நினைக்கிறோம். குழந்தைகளே நம்ம சொல்ல ஆரம்பித்து சொன்னால் அது ரொம்ப நன்றாக இருக்கும் என்பதற்கு தான் பெரியவர்கள் இளைஞரை நோக்கி சொல்லியிருக்கிறார்கள். இளைஞர்கள் அதை எண்ணியிருக்கிறார்கள். சேக்கிழாரை பற்றி சொன்னபோது தான் நான் சொன்னேன், சிவபாத இருதயர் அவருக்கு குழந்தை கொஞ்ச நாளாக இல்லை, குழந்தை இல்லை. எனவே அவர் என்ன சொல்கிறார், இல்வாழ்வில் மகப்பெறுவான் வேண்டுவார், ஒரு குழந்தை பெற வேண்டும் என்று விரும்பினார். குழந்தை ஏதாவது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, ஒரு குழந்தை வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அந்த காலத்தில் சமணம் பௌத்தம் அதிகமாக இருந்ததால் வேறு மாதிரியாக எண்ணுகிறார். ஏன் நாம் சுயநலமாக எண்ணுகிறோம், நம்முடைய குடும்பத்திற்கு குழந்தைக்கு குழந்தை இல்லை என்று எண்ண வேண்டும், சைவம் தழைப்பதற்கு ஒரு குழந்தை இருந்தால் நல்லதல்லவா என்று எண்ணத்தை மாற்றுகிறார். தனக்கு என்று எண்ணியவர் சைவம் தழைப்பதற்காக, குலம் தழைப்பதற்காக என்று சொன்ன பின்னாலே சைவம் தழைப்பதற்காக என்று எண்ணி அங்கே சேக்கிழார் பாடுற பொழுது ஆணோ பெண்ணோ பிறக்க வேண்டும் என்று விரும்பியவர் ஆண்தான் வேண்டும் என்று விரும்புகிறார்னு பாடுறார். அந்த வரியில் 4வது வரியில் என்ன பாடுறார் சொன்னால், புலைமலர் காதலன் ஒரு ஆண் மகனை பெற வேண்டும் என்று விரும்புகிறார், அப்போ தான் சைவத்தை தழைக்க வைப்பார் என்று அவர் தவம் செய்தால் அதுபோல் வந்து பிறந்தார்னு பார்க்குறோம். அதனால் இன்றைக்கும் அப்படித்தான் நாம் அந்த உண்மையான தவம் செய்தால் நமக்கு அந்த தவக்குழந்தை பிறக்கும் என்பது உண்மை என்பதை மட்டும் நாங்கள் சொல்லி நாம் வகுப்புக்கு வரலாம். இன்றைக்கி திருமந்திரம், அது முதல் பாடல் நமக்கு நேற்று சொன்னோம். சிவயோகம் தவயோகம் என்று நாம் சொன்னோம். யோகத்தை பற்றி சொல்கிற பொழுது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று இந்த 4 பகுதி, இந்த 4 பகுதியே தோத்திரங்கள் நேராக சொல்லாது, பார்த்தால் நேராக சொல்லாது. உதாரணமாக என்கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்லுகிறார் என்றால் அது சரியை தொண்டு என்று பார்க்கிறோம். அப்புறம் அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் இதையினால் இடவல்லார்க்கு என்று சொன்னால் அது சரியை தொண்டு என்று பார்க்கிறோம். சலம்பூவடு தூபம் மறந்தறியேன் என்று சொன்னால் அது கிரியை என்று அர்த்தம். அது அவர் நேராக சொல்ல மாட்டாங்க, பாட்டை பார்க்குற பொழுது திருமணம் அப்படி இருக்கும். அதே போல் யோகத்திற்கு சொல்லுகிற பொழுது இங்கெல்லாம் யோகத்தை பற்றி வெளிப்படையாக திருமந்திரத்தில் யோகத்தை பற்றியே வரும். திருமந்திரத்தில் திருமுறையில் சொல்கிற பொழுது ஒரு நெறிய மனம் வைத்துன்னு சொல்கிறார் இல்லையா. ஒரு நெறிய மனம் என்றால் பெருமானை மட்டுமே நான் எண்ணி வேறு ஏது எண்ணாமல் நான் பாடுகிறேன் என்று சொன்னால் அந்த ஒரு நெறிய மனம் என்பது யோகத்தை குறிப்பது. அந்த மாதிரி நம்ம திருமறையில் பார்க்கணும். அப்புறம் ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் என்று அவர் 4 பாதங்களையும் அவர்கள் திருமுறையிலே பாடியிருக்கிறார்கள். அதை நாம் அப்படி சொல்ல வேண்டும் என்று காரைக்கால் அம்மையார் இதுக்கெல்லாம் அடியெடுத்து கொடுத்துருக்கிறார். அப்புறம் அதை பாடுறார். காரைக்கால் அம்மையார் என்ன பாடுறாங்க, நாரணனும் நான்முகனும் தேடி தேடி போயிட்டுருக்காங்க, நான் அந்த பெருமானை மாயத்தால் என்னை மறைச்சி வச்சிருக்கிறேன், மனசில் வச்சிருக்கிறேன், அவங்களுக்கு கிடைக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. நயமாக பாடுறார். தேடுகிறார்கள் என்றால் வெளியிலே தேடுகிறார்கள், வெளியிலே தேடுகின்றால் அவன் கிடைக்க போகிறது கிடையாது. பெருமானை நான் மாயத்தால் மறைத்து வைத்தோம், என் மனசில் வைத்திருக்கிறேன் என்றால் பெருமானை மனதிலே வைத்திருப்பது என்பது ஒரு யோகம். அந்த யோகத்தை அவங்க சொல்கிறாங்க.
அதைத்தான் விரிவாக நம்முடைய அப்பர் பெருமான் பாடுகிற பொழுது தேடி கண்டு கொண்டேன். திருமாலோட நான்மகனும் தேடினா வெளியில் தேடினாங்க, நான் என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்று அவர் பாடுறார். எனவே இதெல்லாம் யோக நிலையை சொல்லுகின்ற ஒன்றுன்னு பார்க்கணும். கிருஷ்ண கர்ணாமிர்தம் என்று ஒரு நூல், கிருஷ்ண கர்ணாமிர்தம் என்று ஒரு நூல். கர்ணாமிர்தம்னா செவிக்க அமுதுன்னு அர்த்தம். கர்ணம்னா காது, கர்ணாமிர்தம் என்றால் செவிக்க அமுது. கிருஷ்ணனை பற்றிய பாடல்கள் எல்லாம் செவிக்க அமுது என்று ஒரு நூல், அருமையான நூல். அந்த நூல் அதில் அந்த ஆயர்பாடில் இருக்கின்ற கோபிகாஸ்ரீகள், அதில் ஒரு கோபிகாஸ்ரீ ஒருத்தி சொல்கிறா, கண்ணனே நான் உன்னை அணைக்க ஆசைப்படுறேன், என் கைக்கு அகப்படாமல் நீ போய்விடலாம், உன்னுடைய திறமையால் மாயத்தால் போய்விடலாம், ஆனால் மனசுக்குள்ளே மாட்டி வச்சிங்கிறத நீ என்ன பண்ணுவே, மனசுக்குள்ளே இருக்கிறவனே நீ என்ன பண்ணுவே என்று கேட்குறதா ஒரு பாட்டு இருக்குது. பாரத்தில் அப்படி தானே, கண்ணனை யார் என்று சொன்னால் சகாதேவன் தன்னுடைய மனசிலே மாட்டி வைத்து கொண்டான், விட்டு விலக முடியவில்லைன்னு பார்க்குறோம். அதனால் அது யோக நிலை என்று பார்க்குறோம். அப்போது சரியை கிரியை யோகம் ஞானம் என்பதில் யோகம் என்பது நாம் சொல்லப்படுவது, நாம் சொல்வது, அதில் அஷ்டாங்க யோகம் என்பது உடல் கருதிய யோகம். அது பிராசாத யோகம் என்று நாம் சொல்வது இருக்கிறதே, அதுதான் உயிருக்குரியது என்று நாம் சொல்கிறோம். அதை விரிவாக இதில் கலைநிலை என்று வரப்போகுது. நாம் அங்கே பிரசார யோகத்தை சொல்லலாம். 3ஆம் தந்திரத்தில் கலைநிலையில் வருது. அதை இங்கே சிவயோகம் என்று அவர் சொல்கிறார். சிவயோகம் என்று சொன்னால், நேற்று சொன்னேன், தசகாரியம் என்று சொல்கிற பொழுது அந்த தசகாரியத்தை அதை விளக்குகின்ற ஒரு நூல் உண்மை நெறி விளக்கம். 14 சாத்திரங்களில் உண்மை நெறி விளக்கம் தசகாரியத்தை விளக்க வந்தது. அதில் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்று 10 வகையாக இருக்கும். இது ஏன் இப்படி 10 போட்டிருக்காங்கன்னா, தத்துவத்தை நீங்கள் நீங்கினால்தான் நீங்கள் யார் என்று தெரியும், ஆன்மா யார் என்று தெரியும். தத்துவம்னா நமக்கு இருக்கிற கருவிகள், நேற்று சொன்ன இந்த கருவிகள் எல்லாம் நமக்கு, அந்த அந்த கருவிகள் எல்லாம் நாம் அல்ல என்று எண்ணினால் ஆன்மா தெரியும். ஆன்மாவிற்கு யார் அறிவிக்கிறது என்று ஆழ்ந்து பார்த்தால் சிவம் தெரிவான். எனவே ஆன்மாவை எண்ணுகிற பொழுதுதான் சிவதரிசனம் கிடைக்கும் என்றெல்லாம் அந்த 10 படிநிலைகளை அவங்க சொல்கிறாங்க. அது தனியாக படிக்க வேண்டிய ஒன்று. அதைத்தான் குறிப்பாக நம்முடைய திருமலை பின்னால் சொல்லுவார். தூல மந்திரமாக இருக்கின்ற பஞ்சாட்சரத்தை எப்பொழுது சொல்லுவது, தத்துவங்களை கடந்த நிலை, தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம் என்று 2 வந்த பின்னால் தத்துவ சுத்தி வருகிற பொழுது தூல பஞ்சாட்சரம் சொல்ல வேண்டும், ஆன்ம சுத்தி வருகின்ற பொழுதுதான் சூக்கு பஞ்சாட்சரம் சொல்ல வேண்டும் என்று எங்கெங்கே நீங்கள் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் விதிக்கிறார். அதனால் நாம் பஞ்சாட்சரத்தை தூலமாக சொல்வதா சூக்குமாக சொல்வதா என்று கேட்கக்கூடாது, நம்ம கவலைப்படக்கூடாது. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் அதை வைத்துக்கொண்டு நாம் அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் வழி சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் நமக்கு முதல்ல பார்த்தது சிவயோகம் என்று. சிவயோகம், தவயோகம், அவயோகம், நவயோகம் என்று 4 வகையாக அதை சொல்லியிருக்கிறார். சிவயோகம் அதுதான் தவயோகம் என்று. அந்த தவயோகம் என்பது என்ன என்பதற்கு நான் சொல்லியிருக்கிறேன். பெருமான் வேறு தான் வேறு என்று எண்ணாமல் ஒன்றாக இருத்தல், ஏகமாம் தன்மை, சிவனும் நாமும் வேறு வேறு அல்ல என்று எண்ணுதல், அதுதான் ஏகமாம் தன்மை. சிவஞான போதத்தில் ஏகனாகி இறைபணி நிற்றல் என்று வரும். ஏகனாகி என்று வரும். நாம் வேறு சிவம் வேறு என்று இல்லை, சிவமாகவே நாம் ஆகிறோம் என்று அவனோடு கலப்பது என்று. இந்த சிவமாகவே ஆவது என்பதை நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். நாம் சிவமாக ஆவதென்றால் சிவத்தினுடைய தன்மை ஆவதே தவிர சிவமாகவே ஆவது அல்ல. சிவம் வேறு பொருள், நாம் வேறு பொருள்தான். ஆனால் சிவமாகவே ஆவது என்றால் அழுந்தி எறிதல் என்பார்கள். அவனை தவிர வேறு எந்த பொருளையும் எண்ணுவது கிடையாது என்று. அதை நம்ம சாதாரணமாக இப்பொழுது தொலைக்காட்சியை பார்க்கிற பொழுது பெண்கள்லாம் ஆண்களும் சரி பார்த்தோம்னா அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு பார்த்துட்ருக்கும். அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குது என்று தெரியல. அது அழுந்தி எறிதல் என்பார்கள். எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பாட்டை கேட்கிறோம், சுவையான பாட்டை கேட்கிறோம், மெய்மறந்து கேட்கிறோம் இல்லையா, இதெல்லாம் அழுந்தி எறிதல் என்று அர்த்தம். பொருள் வேறு நாம் வேறு என்று இல்லாமல் பொருளிலே கலந்து போதல், அதைத்தான் நாம் சிவமாம் தன்மை என்று
சிவோகம் பாவனை என்று நாம் சொல்கிறோம். அதைத்தான் சிவயோகம் என்றும் தவயோகம் என்று சொல்கிறார். அவயோகம் என்றால் என்ன? அதுதான் இன்றைக்குள்ள பாட்டில் கூட உங்களுக்கு பின்னால் வரப்போகுது. அவயோகம் என்றால் அஷ்டாங்க யோகம், உயர்ந்த யோகத்தை உலகப் பயனுக்காக நாம் எண்ணுதல். உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் நாம் சாதாரண பொருளாக எண்ணி உலகப் பயனுக்காக எண்ணுதல். பெருமானை கூட வேண்டுகிறோம் என்றால் ஏன் பெரியவர்கள் சொல்கிறாங்க வேண்டத்தக்கது அவன் அறிவான் என்று ஏன் சொல்கிறாங்க? நீங்கள் வேண்ட வேண்டிய அவசியம் கிடையாதப்பா, உனக்கு என்ன வேண்டுமென்று அவனுக்கு தெரியும் என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் கேட்கிறோமே தவிர நம்ம வேண்டாமல் இருப்பது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வேண்டுகோள் வைத்து தான் போகிறோம். வேண்டுகோள் இல்லை என்றால் கோயிலுக்காக கூட போக மாட்டோம். நம்ம முக்கியமான வேண்டுகோள்னா கட்டாயம் நம்ம போகிறோம் இல்லையா? அதுபோல் வேண்டுகோள் வைத்துத்தான் கோயிலுக்கு செல்வது என்றது கூடாது என்பதற்குத்தான் வேண்டத்தக்கது அறிவான் என்றெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் இந்த யோகம் என்பது பெருமானை அறிவதற்குரியது. பெருமானை நம்முடைய நெஞ்சத்திலே வைத்து அறிவதற்குரிய ஒரு விஷயத்தை சித்தி பெற்ற உடனே அதையெல்லாம் மறந்துட்டு சித்திக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் அது பாதி கிணறு இல்லை முக்கா கிணறு தாண்டுறன்னு சொல்லுவாங்க. பாதி கிணறு தாண்டினா கூட தண்ணி இருந்தால் அதில் விழுந்து தப்பிச்சுடலாம். முக்கா கிணறு தாண்டினா மறுபடியும் கரையில் விட வேண்டியது தான். அதுபோல் சித்தி யோகம் என்பது மூன்றாவது நிலை. பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் திருவாசகத்துக்கு உரை எழுதியிருக்கிறார். கதிரமணி விளக்கம் திருவம்பாவைக்கு, மற்ற திருச்சரகத்துக்கு எழுதியிருக்கிறார். அதில் அந்த தான் சொல்கிறார், அந்த நாடகத்தால் உன் அடியார் போல் நான் நடித்து பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டில் அவர் என்ன சொன்னார்? நாடகத்தால் உன் அடியார் போல் நான் நடித்து நடுவே ஊடகத்தே புகுந்துடுவான். நான் நடுவேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். நடுவேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு பல பேர் பல விதமாக அர்த்தம் சொல்கிறாங்க. அவர் ஒரு அர்த்தம் சொல்கிறார். நடுவேன்னா என்ன அர்த்தம்? அடியார்கள் நிறைய பேர் கூடியிருக்கிறாங்க, இவரும் உண்மை அடியார் மாதிரி நடுவில் போய் உட்காந்துறான் இல்லையா? நடுவில் போய் உட்காந்துட்டா அவர் முக்கியமான அடியார்ப்பா என்று எல்லாரும் எண்ணுவார்கள் என்று. நான் அடியான் கிடையாது, யானையை போய் நெஞ்சும் போயின்னு சொல்கிறவர் இல்லையா? அப்படிப்பட்டவர் என்ன பண்ணுறாரு? அடியார்கள் உண்மையான அடியாள் அங்கே போய் இருக்கிறாங்க, அந்த அடியார் நடுவில் போய் உட்காந்துறான். உட்காந்துட்டு அவர் ஒரு அடியாராக வேஷம் போட்டுட்டு இருக்கிறார் என்பது ஒரு அர்த்தம். அதுக்காக நான் நடுவேன்னு அப்படி ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்? எல்லாரும் வாங்கன்னு சொன்னால் வேகமாக போயிடலாம் இல்லையா? ஓரமாக இருந்தாலும் நிற்க வேண்டியதாக போயிடும். நடுவில் போயிட்டாங்க. பஸ்ஸில் ஏற போய் இன்றைக்கி தான் ஏறி வர வேண்டியதாச்சு. நான் 3 பஸ்ஸை விட்டுட்டேன். 4வது பஸ்ஸுக்கு நடுவில் போய் நின்னா தான் ஏற்றி விட்டான் நம்ம இல்லையா? அப்போ என்ன ஆகுது? நடுவில் போய் நின்றோன்னா மற்றவங்க தள்ளி விட்டுருவாங்க இல்லையா? அதுபோல் அடியார்கள் உண்மையிலே பெருமானிடத்தில் போகிற பொழுது நாம் நடுவில் இருந்தோம்னா தள்ளி விட்டுருவாங்க என்று நான் நடுவே என்று சொன்னார். இதெல்லாம் நயமாக சொல்கிறாங்க. பண்டிதமணி இன்னொரு அர்த்தம் சொல்கிறார். நடுவே என்றால் என்ன அர்த்தம் என்றால், நான் வேடிக்கையாக சொல்கிறது, பாலை புற குத்துறாங்க இல்லையா? தயிர் ஆக்குவதற்கு பாலை புற குத்துவாங்க. என்ன பண்ணுவாங்க? சூடை அதிகமான சூடாக இருக்கக்கூடாது, அளவான சூட்டில் அப்படி வச்சுட்டு புற குத்துவாங்க. புற குத்தி மூடி வச்சுருவாங்க. மூடிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுங்க. வெறும் பாலை ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், தயிர் ஆகுனா ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அது தனியாக வச்சுருவாங்க. தனியாக வச்சுட்டா அது அசங்காமல் இருக்கும். மறுநாள் காலையில் அது தயிராக போயிடும். அதை விட்டுட்டு புற குத்திட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டு போய் திறந்து பார்த்து இருக்குதா, மூடிட்டு மறுபடியும் திறந்து பார்த்து இல்லையா என்று ராத்திரி பூரா திறந்து பார்த்துருந்தீங்கன்னா அது ஆகாது. இது அடிப்படை. அது நம்ம பார்க்குறோம். உண்மை ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கணும் ஏன் சொல்கிறோம்? இதெல்லாம் அடிப்படை. அதுபோல் என்ன சொல்கிறாங்க, அவர் பண்டிதமணி எழுதுகிறார், பெருமானே உன்னை அடைய வேண்டும் என்று சொன்னால் சரியை கிரியை யோகம் ஞானம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? சரியை தொண்டு செய்தேன். கொஞ்சம் போய் என்ன பண்ணேன்? திருக்கோயிலை எப்படி அழகிட்டு மெடிக்கிட்டு பெருமானே வந்துடுவா என்று கேட்குறாராம். பெருமானை கூப்பிட்றீங்களா என்ன என்று கேட்குறாராம். அவர் பேசாமல் உட்காந்துட்டு இருக்காராம். சரி விளக்கேற்றுவோம் என்று பெருமானே வந்துடலாமா என்றால், ஒவ்வொரு தொண்டு செய்துட்டு உடனே வந்துடுறான்னா சரியை தொண்டு செய்தே நான் நடுவே புகுந்துடுவான், வீடகத்தே புகுந்துடுவான். கிரியை செய்து உடனே புகுந்துடுவான் என்றால் முடியுமா? சரியை கிரியை யோகம் எல்லாம் முடித்து இந்த 3 நிலையிலே கூட நடுவே போகிறது தான். இதெல்லாம் நடுவில் இருக்கிற விஷயங்கள். இதையெல்லாம் கடந்து ஞானத்திற்கு போகிற பொழுதுதான் முடிந்த நிலை. இதெல்லாம் படிநிலை, அது முடிநிலை. ஞானத்திற்கு போகிற பொழுதுதான் பெருமான் உன்னை அழைத்து கொண்டே தவிர நான் அது தெரியாமல் என்ன பண்ணுறேன்? நான் நடுவே வீடகத்தே புகுந்துடுவான். சரியை தொண்டு செய்து உடனே வந்துடலாமான்னு கேட்கறது, கிரியை 2 நாள் பூஜை பண்ணிட்டு வந்துடலாமான்னு கேட்டால் பெருமான் ஏற்றுக்குவானா என்றால் ஞானம் வருகின்ற வரையில் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதைத்தான் அவர் சொல்லுகிறார் என்று சொல்கிறாங்க. அதுபோலத்தான் இங்கே நமக்கு அந்த யோகம் என்பது என்ன என்று சொன்னால், 3வது நிலையில் இருந்து கடைசியாக 4வது நிலையாக இருக்கிற ஞானத்திற்கு போகணும்.
நமக்கெல்லாம் தெரியும் நித்யானந்த சாரியா மயிலையார் நாங்கள் சொல்கிறது அவர் இப்போ தான் அன்னையில் அவர் மறைந்து போனார். எல்லாம் பேர் எடுப்பு, நமக்கெல்லாம் எனக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் பேர் எடுப்பு. ஏன்னா மாதந்தோறும் வீட்டில் 2 நாள் வாரத்தில் 2 நாள் திருக்குறள் பரிமேடு வரை சிவஞான போதும் போய் அங்கே சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அந்த வீடு சும்மா பூட்டி கிடக்குன்னு போகலை, அப்படி இருக்குது. அவர் ஆமாம், அவர் தான் ஒரு விஷயம் சொல்லுவார்னு நினைக்கிறேன். எதுக்கோ வந்தது, அவரை பற்றி ஒரு நிலை வந்ததுக்காக வந்து யோகத்தை பற்றி சொல்கிற பொழுது இறைவரை அவர் சொல்லுவார், இறைவரை வணங்குகிற பொழுது யோகம் கை கொடுக்காது, ஞானம்தான் கை கொடுக்கும் என்பதற்கு அவர் ஒரு விஷயம் சொல்லுவார். அவர் என்ன சொல்வார், சுந்தர பெருமான் கைலாயத்துக்கு போயிட்டார், கூடவே சேரமான் பெருமான் நாயனார் அவரை கூப்பிடல, பெருமான் கூப்பிட்டாருன்னா அவர் கூப்பிடல. ஆனால் அவருக்கு இருக்கிற யோக நிலையிலே மந்திரத்தை சொல்லி அந்த யானை இது குதிரை மேலே இவர் போயிட்டார், முன்ன போய் நிற்கிறார். ஆனால் அவரை உள்ளே அடைக்கலை, வெள்ளையிலே இருக்க வச்சிட்டார். உள்ளே போய் சுந்தரர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். சுந்தரர் பேசுகிறார் பெருமான்கிட்ட. பேசி முடிச்ச பின்னாலும் ஒரு வார்த்தை சொல்கிறார், சேரமான் பெருமான் வெளியில் காத்துட்டு இருக்கிறார் அப்படின்றார். ஆஹோ, அவர் ஏன் வந்திருக்காரு தெரியலையே, சரி கூப்பிடு உள்ள அப்படின்னு பெருமான் கூப்பிட்றான். உள்ளே வந்தாரா, உள்ளே வந்தவுடனே கேட்டாரா, ஏன்பா உள்ளே வந்தேன் அப்படின்னு கேட்டாராம் சேரமான் பெருமாள் நாயனர். நீங்கள் கூப்பிட்டீங்க நான் வந்தேன் அப்படின்னா. ஏன் வந்தீங்க உள்ளன்னு கேட்டால், நீங்கள் தான் கூப்பிட்டீங்க, நான் வெளிதான் இருந்தேன், நீங்கள் தானே கூப்பிட்டீங்க என்று சொன்னார்னு சொல்லிட்டு அதற்கு பின்னால் சொன்னாராம், நான் கைலாயம்னு வரல, சுந்தரர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நான் வந்துடுவேன், அவ்வளோதான் இல்லையா. சுந்தரர் எங்கே இருக்கிறாரோ அவர்களை விட முடியாது வந்தேன் அப்படி சொன்னாராம். சொல்லிவிட்டு அப்புறம் பெருமானிட்ட சொன்னாராம், உங்களுக்காக நான் ஞான உலா பாடியிருக்கிறேன், நீங்கள் பாட அதை கேட்க வேண்டும் என்று செவிசாய்த்து அருள வேண்டும் என்று ஞான நூல் அங்கே கைலாயத்தில் பாடியது நமக்கு இதெல்லாம் வரலாறு. அதைத்தான் அவர் சொல்லுவார். யோக நிலையிலே வல்லவராக இருக்கின்ற சேரமான் பெருமாள் நாயனார் ஞான உலா பாடிய பின்னால் தான் கைலாயத்தில் அவருக்கு இடம் கிடைத்தது, இல்லைன்னா திருப்பி அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க என்று அவர் சொல்வார். அதனால் ஞான நிலையில் அடைந்தவர்கள் யோகத்தில் அடைய முடியாது என்பதற்கு வரலாறாகவே நமக்கு சேரமான் பெருமாள் நாயனார் இருக்கிறார் என்று அவர் அடிக்கடி சொல்லுவார். அந்த விஷயம் அதுதான் இங்கே சொல்கிறார். அதான் அந்த சிவயோக நிலை என்று நாம் நேற்று பார்த்தோம். அடுத்து இன்னைக்கு பார்ப்பது 2ஆம் பக்கம். அழித்தான் உலகு எங்கும் தானான தன்மை, தானான உண்மை, அழித்தான் அமரர் அறியா உலகம், அழித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தாள், அழித்தான் பேரின்பத்து அருள் வெளிதானே. எப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்னென்ன தருகிறான் என்பதை சொல்றார். முதல்ல அழித்தான் உலகெங்கும் தானான உண்மை, அது முதல் ஒரு விஷயம். அதாவது அப்பர் பெருமான் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன், எழுதியிருக்கிறேன், எல்லாம் சிவன் என நின்றாய் போற்றி என்று பாடுறார். காண்பவையெல்லாம் அவையே போறல் என்று அக இலக்கணத்தில் ஒரு காதலில் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு காதலிக்கு பார்க்கின்ற ஆண்களை எல்லாம் தன்னுடைய காதலன் போல தெரியும். அவர் தான் வராரோ, ஏன்னா அதுக்காக காத்துட்டு இருப்பாங்க. இப்போ நாம கூட அப்படி ஒரு காத்துட்டு பஸ்ஸுக்காக காத்திருக்கோம், ஒருத்தருக்காக காத்துட்டு இருக்கோம் பஸ் ஸ்டாண்டில், அவர் தான் வந்து அவர் இல்லையோ என்று எதிர்பார்க்கிற ஒருவரோ என்று நாம் என்றோம் இல்லையா. அதுபோல காண்பவையெல்லாம் அவையே பொருள் என்றால் அளவு கடந்த காதல் ஒருவன் மேலே இருந்தால் பார்க்கின்றவர்கள் எல்லாம் அவனை ஆணாக அந்த தன்னுடைய காதலனாக எண்ணுவது, ஏமாந்து போகிறது, அது அதிகமான அன்புனாலே. அதுபோல பெருமான் மேலே அதிகமான அன்பு இருந்தால் பார்க்கின்ற எல்லாம் சிவமாக தெரியும். அதுதான் எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்குறேன். ஆனாய நாயனார், சேரமான் பெருமாள் நாயனார், 2 பேரும் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாரையும் சொல்லலாம், திருநினைக்க மனைவி அறையும் கொடுத்துருக்க, எல்லாரையும் சொல்லலாம், ஒரு சான்றுக்காக சொல்லியிருக்க. ஆனாய நாயனார் பசுக்களை மேய்க்கின்றவர், இடையர் குலம். அன்றைக்கு போகிற பொழுது கொன்றை மரம் பூத்து கிடக்குது, கார்கொன்றை பூத்து கிடக்குது. கார்கொன்றை பூத்து கிடப்பதும் அந்த காய்கள் எல்லாம் தொங்கி கிடக்குது, அது சடை போல கிடக்குது. பெருமானாகவே பார்க்கிறார், கொன்றைப்பூவை அணிந்திருக்கிற பெருமானாகவே பார்க்கிறார். பெருமானாகவே பார்த்தவர் 5 எழுத்தை ஓதி பாட ஆரம்பிச்சிட்டார், தன்னுடைய குடல்ல வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். வேற ஒன்றும் அவர் பண்ணல. அன்றைக்கே முத்தி அவருக்கு, அன்றைக்கே அதான் முத்தி இல்லையா. அப்போ எங்கும் சிவமாக பார்க்கிற பொழுது அது முத்திக்கு ஒரு வழி என்று பார்க்கணும். அதான் முதல்ல சொல்றார். நமக்கெல்லாம் என்ன செய்யலாம் பெருமான், அழித்தான் உலகு எங்கும் தானான உண்மை. உலகத்தை பார்க்கிற பொழுது உலகமாக தெரியாமல், திருமந்திரத்தை பின்னால சொல்ல போறார்,
மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம், பரத்தை மறைத்தது பார்முதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் ஒரு பாட்டு சொல்றார். அது என்ன அர்த்தம்? மரத்தில் ஒரு அழகான யானையை செதுக்க வைத்திருக்கிறார்கள். யானையாக பார்க்கிற பொழுது மரம் இல்லை, அங்க மரமாக பார்த்தால் யானையை காணும். நாயை கண்டால் கல்லை காணும், கல்லை கண்டால் நாயை காணும். இதுதான் சொன்னாங்க. அடிக்கிறதுக்கு சொல்லலை, நாய் அடிக்கிறதுக்கு. நாய் இருக்குதுப்பா, கல்லை காணும்பா அடிக்கிறதுக்கு, அப்படி அல்ல. கல்லிலே ஒரு நாய் இருந்தால் கல்லை பார்த்தால் நாய் இல்லை, நாயை பார்த்தால் கல்லை. நம்ம சாதாரணமாக இந்த விஷயம் சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது எவ்வளோ பெரிய விஷயம் அது என்றால், உலகத்தை பார்க்கிற பொழுது உலகமாக பார்த்தால் பெருமான் இல்லை, பெருமானாக பார்த்தால் உலகம் இல்லை. பஞ்சபூதங்களும் பெருமானாக. ஏன் அஷ்டமூர்த்தம் ஏன் சொன்னாங்க? பஞ்சமூர்த்த தலங்கள் ஏன் வைத்தாங்க? எல்லாம் அவனாக, வானாகி மண்ணாகி வெளியாகி என்று சொன்னால் எல்லாம் அவனாக இருக்கிறான் என்று எண்ண வேண்டும். அப்பர் பெருமான் பாடுற பொழுது இப்பொன்னி இம்மணி நீ என்று பாடுறார் இல்லையா? இவையெல்லாம் நீ அல்லவா என்று பாடுறார். எனவே அப்புறம் இரு சுடர்கள், அப்புறம் ஆன்மா, எல்லாம் பெருமானாக பார்ப்பது. சடப்பொருளாக இருக்கின்ற இந்த பஞ்சபூதங்களும் இரு சுடர்களையும் அல்லது மூன்று சுடரையும் நாம் பார்ப்பது. ஆன்மாக்களை எப்படி பார்ப்பது என்பதுதான் எங்கும் சிவமாக பார்த்தல் என்று. அதுதான் ஆனாயனாரை சொன்னது. அதுக்கடுத்து சேரமான் பெருமாள் நாயனாரை சொல்லியிருக்கோம். அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். பட்டம் பெற்று யானையிலே வருகிறார், யானை மேலே வர்றார் சேரமான் பெருமாள் நாயனார். கீழே ஒரு வண்ணான் போகிறான். ஒவ்வொரு மண்ணினாலே தோய்த்து விட்டு மேலெல்லாம் ஒரு முன் கிடக்குது, வெள்ளை வெள்ளையர்னு கிடக்குது. நடந்து போகிறான், அவரை பார்க்கிறார். தெரியாதா அவருக்கு? தெரியல, அவருக்கு வண்ணான்னு தெரியல. அங்கிருந்து குடிச்சிடுறார். யானை விட்டு குறித்து போய் அப்படியே போய் வணங்குறார். யார் என்று அடியேனை கொண்டது அடியேன் அடிவண்ணான் அப்படின்னா, ஐயா என்ன யாருன்னு தெரியாதா? அடிவண்ணான் அல்லவா, என்ன கும்பிட்றீங்களே அப்படின்னானா அவன். அப்படி இல்லைப்பா, சிவபெருமானுடைய வார வேடம் நினைப்பித்தீர். நான் எங்கேயோ பட்டத்துக்கு எங்கேயோ போயிட்டு இருந்தேன், அந்த நேரத்துக்கு பெருமானை நினைக்கிறது வச்சு இல்லையா நீ? எனவே உன்னுடைய திருநீர் பெருமானுடைய வார வேடம் நினைப்பித்தீர், அடியேன் அடிச்சேரன் வருந்தாது ஏகும் நாராம். போட்டு அதை பற்றி கவலைப்படாது, எனக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறாய் என்று சொன்னார் என்றால், காண்பவையெல்லாம் அவையே பொருள், எங்கும் சிவமாக பார்த்தல் என்பதுதான் முதல். அதுதான் அடியாருக்கு முதல்ல இலக்கணம் என்று முதல்ல அதை சொல்லுகிறார்கள். திருநீலநக்கராருடைய மனைவி சொல்வாங்க. திருநீலநக்கரே சிறந்தவர், அவரை பற்றி நமக்கு தெரியும். அவருடைய மனைவியுடைய அன்பை ஒரே இடத்தை சொல்லுகிறார் சேக்கிழார். ஒரே ஒரு நிகழ்ச்சி தான். பூஜை செய்கிற பொழுது இலிங்கத்தின் மேலே அந்த சிலந்தி விழுந்தது. சிலந்தி விழுந்தா அவன் என்ன பண்ணி தள்ளியிருக்கலாம், சாதாரணமாக தள்ளியிருக்கலாம். அது பெருமான் மேலே விழுந்து போச்சே இல்லையா? சிவலிங்கமா நினைக்கலாம், பெருமான் மேலே விழுந்து போச்சே, கொப்பளம் வந்து விடும் அல்லவா என்று அந்த திருமேனியை, சிவலிங்கம்மை திருமேனியை மேனியாக எண்ணாங்க. எண்ணி உடனே துமித்தார்கள், வாயினாலே எச்சிலாலே துமித்தார்கள் என்று பார்க்கிறோம். அவங்களது அனாச்சாரம் தெரியாதா? ஆனால் மருந்து இது, பெருமானுக்கு அது மருந்தல்லவா என்று எண்ணினார்கள் என்றால், ஒவ்வொரு நாயன்மாருடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் அவருடைய எல்லாவற்றிலுமே அன்பு செலுத்துகிறார்னு பார்க்கணும். மெய்ப்பொருள் நாயனாரை ஏன் நம்ம சொல்கிறோம்? விரிவாக சொல்கிறார் சேக்கிழார். தத்தனுக்கு தெரிந்த உண்மை அவருக்கு தெரியாதா? வந்தவன் வந்து பொய்யான்னு தெரியாதான்னா? அவர் அரசன் தானே, அவருக்கு தெரியாதான்னா? அந்த புறத்திலே வந்து ஆகமத்தை சொல்ற ஒருத்தர் வருவானா, உண்மையாக வருவானா? அவர் தெரியாதா? அதெல்லாம் வந்திருப்பவருடைய வேடம் மெய்யான வேடம். திருநீரும் கண்டிகையும் அடைந்திருக்கிறார், சடைக்கோலம் கொண்டிருக்கிறார். எனவே அவர் அடியார். எனவே மெய் தவ வேடமே மெய்ப்பொருள். அவன் மெய்யா பொய்யா அது கவலை இல்லை, அந்த வேடம் மெய்யல்லவா, திருநீர் மெய்யல்லவா என்று மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று எண்ணினார் பார்க்க. இதெல்லாம் தான் அந்த முதல் வரியில் இருக்குது. அளித்தான் உலகு எங்கும் தான் ஆன உண்மை. தன்னுடைய நினைப்பை பெருமான் உருவாக்குவதற்கு பல வகையாக செய்கிறான். உருவங்களாக பலவற்றை செய்கிறான், பொருள்களாக சிலவற்றை படைத்திருக்கிறான். எங்கேயோ இடத்துல நான் பார்த்தேன், ஒரு இந்த வாட்ஸ்அப்பில் நிறைய ஒன்று வரும்.
மேகத்தை பார்க்குற பொழுது பெருமானுடைய பெருமானுடைய சிவன் வடிவாகவே நடனமாடுவது போல ஒன்று இருந்தது. அது அப்படியே புஷ்டாங்க போட்டோம். இயல்பாக அது இருந்துருக்கு. அந்த மாதிரி எத்தனை வடி வரலாம் இல்லையா? அதை அப்படியே போட்டாச்சு, எடுத்தாச்சு போட்டோம். நான் எனக்கு கூட வந்தது அது. இப்போ அதை என்ன செய்திருக்காங்க, மலேசியாவில் புதுமனை புகுவிழாவுக்கு நம்ம போனோம் இல்லையா, அங்கே அதை அப்படியே படமாக ஆக்கிட்டாங்க. அந்த அந்த மேகத்தை அப்படியே படமாக ஆக்கி நிரந்தரமாக வச்சுட்டாங்க. அவங்க வீட்டிலே இருக்குது, அது இருக்கு, வழிபாட்டில் இல்லை, தனியாக வச்சுருக்காங்க. அப்போது அவளுக்கு அந்த மேகம்னு பார்த்தாங்க தவிர பெருமானுடைய வடிவம் அல்லவா என்று எண்ணிடுறாங்க. எண்ணிய பின்னால் அதை அவங்களால மறக்கவோ மறுக்கவோ முடியல, எடுத்து வச்சுக்கிறான்னு பார்க்கும். அதுபோல ஒவ்வொரு உருவத்தை நமக்கு காட்டுவான் அல்லவா பெருமான் காட்டுகிறான் என்று நடைமுறையிலே சொல்லுவாங்க. நேற்று கூட அதை சொன்னது நடைமுறையில் சொல்கிறது. அதை மதுரை ஆதீனம், முன்ன இருந்த ஆதீனம் சொல்லுவார். உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருந்தால் எந்த கடவுளை நீங்கள் நம்புறீங்களோ, நம்முடைய பெருமானை நம்பலாம் அல்லது மற்ற ஏதோ கடவுளை நம்பலாம். நீங்கள் நம்புகிற பொழுது உங்களுக்கு ஏதாவது இடுக்கன் என்று சொன்னால் உங்களுக்கு உதவுவதற்கு நீங்கள் வணங்குகிற தெய்வத்தினுடைய பெயர் உடைய ஒருவன் வருவான். தெய்வம் வராது. தெய்வம் வர்றதுக்கு நமக்கு அவ்வளவு நம்ம வரலாம், நமக்கு பற்று கிடையாது, வரது ரெடியாக இருப்பான். நாம் அது பக்குவம் இல்லை. ஆனால் அந்த தெய்வத்தினுடைய பெயரை சொல்லுகின்ற அதை அந்த பெயரை வைத்திருக்கின்ற ஒருவன் வருவான் என்று அவர் முழுமையாக நம்புவார். எங்கே போனாலும் அதை சொல்லுவார். நான் அதை பலமுறை பார்த்துருக்கிறேன். பலமுறை நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். அப்பாவுக்கும் அது அனுபவம் உண்டு, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கலாம்னு சரி. அதனால் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய இருப்பை காட்டுவார் என்பதற்குத்தான் நாம் அதை சரியாக புரிஞ்சுக்கணும். இது ஏதோ தற்செயல் இயல்பாக நடக்கிறதுப்பா. இப்போ நான் சொன்ன மேகமாக அது இயல்பாக நடக்கிறது, அந்த அவர் பேர் அவர் இயல்பாக வந்தாருப்பா என்றெல்லாம் எண்ணாமல் இது பெருமான் அழைக்க பெருமான் அருள வருகிறார்கள் என்று எண்ணினால் அதுதான் முதல்ல வரைக்கு அர்த்தம். அளித்தான் உங்களுக்கு, உங்களை அளித்தெல்லாம் காப்பாற்றுதல். அளித்தான் உங்களை காப்பாற்றுகிறான், இப்படி உலகெங்கும் ஆன தன்மையாக காப்பாற்றுகிறான் என்று. அதனால் அங்கே எழுதியிருக்கேன் 2ஆம் பக்கத்தில், சிவயோகத்தால் முதல்ல சொன்ன அளித்தான் உலகெங்கும் ஆன தன்மை இருக்கு இல்லையா, அது பராயோக அனுபவம். அப்பா எழுதுறாங்க, அதை உலகெங்கும் ஆன தன்மை என்பது பராயோக அனுபவம், மேலான நிலை, எல்லாம் சிவமாக பார்க்கின்ற மேலான ஒரு நிலை பராயோகம் என்று. அதுக்கடுத்து அப்படி வந்தால், அந்த மாதிரி எண்ணம் இருந்தால், எல்லாவற்றையும் சிவமாக பார்க்கின்ற எண்ணம் உங்களுக்கு வந்து அந்த பக்குவம் வந்தால் அடுத்த ஸ்டேஜ் அளித்தான் அமரர் அறியா உலகம். அளித்தான் அமரர் அறியா உலகம்ன்றார். சைவ சித்தாந்தத்தை என்ன அழகா சுருக்கமாக சொல்றார். அமரர் உலகம் வேறு, அமரர் அறியா உலகம் வேறுன்னாங்க. அமரர் உலகம்ன்றது தேவலோகம். அடியாளுக்கெல்லாம் தேவலோகம் சாதாரணம், அது இந்திரனுடைய லோகம்லாம் வேண்டான்னு சொல்றது நமக்கு. எனவே பெருமாள் இந்த மாதிரி நீங்கள் எண்ணினால் சொர்க்கம் தரமாட்டான் உங்களுக்கு. அமரர் அறியா உலகம் என்றால் சிவலோகம், சிவலோகம் தருவான். அதனால தான் திருமுறைகளில் பாடுகிற பொழுது உரை எழுதுகிற பொழுது ஜாக்கிரதையாக எழுதுவாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச பாட்டு, இம்மையே தரும் சோறும் கூரையும் அம்மையே, முதல் வரி சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயரோலேன்னு வரும். அப்புறம் அமர உலகம் ஆழ்வதற்குன்னு வரும். அமர உலகம்னு இருந்தால் நீங்கள் அதை வைத்துக் கொள்ளக்கூடாது. திருமுறைகளில் வருகின்ற அமரர் உலகம் எல்லாம் சிவலோகம் தான், அப்படி வைத்துக்கணும். சொர்க்கத்தை அவங்க அதிகம் சொல்ல மாட்டாங்க. அமரலோகம் என்பது அவர் சொல்கிறபோது உபச்சாரத்தினால் சொல்வது, அது சிவலோகத்தை குறிப்பது என்று. அப்போ என்ன கேள்வி நமக்கு வருது, அப்போ தேவர்களுக்கெல்லாம் சிவலோகமே இல்லையா என்று ஒரு கேள்வி வருது. நியாயமான கேள்வி தானே அது. அதனால தான் திருமுறைகளை பாடுவாங்க. தேவர்களுக்கு எல்லாரும் தேவர்களாக இருந்தாலும் சில இடங்களில் பாடுவார்கள். முக்கியமாக ஞானசம்பந்தர் பாடுவார், நல் தேவர்னு பாடுவார், நற்றேவர் என்று பாடுவார். நல்ல தேவர்கள் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ மோசமான தேவர்கள் பல இருக்காங்க என்றால், யார் மோசமான தேவர்கள் என்றால் பெருமான்கிட்ட சொல்லாமலே போய் திருப்பார் கடலை கடையிறவங்க இல்லையா, பெருமான்கிட்ட சொல்கிறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் நல்தேவர் கிடையாது. நல்தேவர் என்றால் பெருமானே எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அமுதமும் வேண்டாம், அதெல்லாம் வேண்டும், பதவியெல்லாம் எதுவும் வேண்டாம்,
உங்களுடைய திருவடிதான் வேண்டும் என்று கைலாயத்திலே போய் வேண்டவங்க இருக்காங்களா, எப்படி நம்ம மக்கள் இருக்காங்க இல்லையா, அதே போல வேண்டது தான். அவர்கள் தான் நல்தேவர்கள். அவளுக்கெல்லாம் சிவலோகம் உண்டு என்றுதான் வைத்துக்கணும். இந்திரனை வழிபடுகின்றவர்களுக்கெல்லாம் கிடையாது. இந்திரலோகம் எனக்கு வேண்டாம் பெருமானே, இங்கிருந்து என்னை அழைத்துக்கோ. அப்போ என்ன ஆகுது, நாமளும் அப்படித்தான். மக்களாக இருக்கின்ற நாம் பெருமானை கேட்கிற பொழுது இந்த உலகம் நல்லா இருக்கணும், அருமையாப்பா எல்லாம் வேணும்னு சொன்னால் என்ன அர்த்தம், இந்திரலோகம் கேட்பது போல தான் இல்லையா. இங்கே நல்லா இருக்கணும், வசதியாக இருக்கணும்னு சொன்னால் இந்திரலோகம் கேட்கறது தான் அர்த்தம். இல்லைன்னா என்ன சொல்கிறோம், பெருமானை சொர்க்கத்தை வச்சுது என்று நம்ம கேட்குறதுலாம் இதெல்லாம் நல் தேவர்கள் செய்கிற வழக்கம் கிடையாது, அல்லாத தேவர்கள் செய்கிற வழக்கம். நல் தேவர்கள் செய்தால் பெருமானை வேண்டுவார்கள். அதனால் அவர்களுக்கும் சிவலோகம் உண்டு. ஆனால் பெரும்பான்மை பற்றி அமரர்கள் அறியா உலகம் சிவலோகம். அளித்தான் அமரர் அறியா உலகம், அது 2வது பகுதி. 3வது நிலை என்ன என்றால், அளித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தாள். பெருமானுடைய திருவடியை எங்கே பார்க்கலாம் என்றால் திருமன்றத்திலே ஆடுகின்ற என்று அந்த ஒரு இடம் பின்னால் கூட சொல்ல போகிறோம். திருமன்றம் என்பது இப்பொழுது நாம் பார்க்கிற தில்லை என்பது உபச்சாரமாக சொல்லப்படுவது. அங்கே வெளியிலே பரவெளியிலே ஆடுவது எப்படி என்று தெரியாத காரணத்தினாலே இப்படித்தான் ஆடுகிறான் பெருமான் என்று சொல்வதற்காக வைக்கின்ற வெளி தில்லை வெளி. எனவே தில்லை வெளி வேறு, பரவெளி வேறு. பரவெளிக்கு சான்றாகத்தான் நம்முடைய தில்லை வெளி இருக்குது. அதனால் அவர் சொல்றார், எங்க அளித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தாள் என்றால், இப்பொழுது நீங்கள் போய் சிதம்பரத்தில் நேற்று சொன்னோம் சிதம்பர தரிசனம், அதே போல போய் தரிசிக்கணும். தரிசிக்கிற பொழுது அங்கேயே பெருமானை பார்க்கலாம், பரவெளியில பார்க்கலாம். 5 பேரறிவின் கண்களை கொள்ள பாடினது, தென்னிலா அமர்ந்த வேணியாயின்னு பாடினதெல்லாம் அப்படி பாடியிருக்காங்க. எனவே இங்கே பார்த்து தில்லையிலே ஆடுகின்ற பெருமானை பார்த்து பரவெளியை எண்ணி பாடுதல், எண்ணி வழிபடுதல், அதுதான் அந்த பரவெளி என்றார். அப்ப யாருக்கு அது தருவான் என்றால், சிவலோகத்தை அடைய வேண்டும் என்று எண்ணுகின்றவர்களுக்கு அதை தருகிறான். அளித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தாள். அது 3வது இருப்பது சீவன் முத்தி அனுபவம். முதல்ல சொன்னது அங்கே சொல்ல சிவயோகத்தால் முதல்ல சொன்னது பராயோக அனுபவம், 2வது சொல்றது பதமுத்தி அனுபவம், பதமுத்தி. 3வது சொல்றது சீவன் முத்தி அனுபவம், பெருமானை இங்கேயே பார்த்து அவனுடைய திருவடியை திருவுருளை திளைத்தல், அது சீவன் முத்தி அனுபவம். அதுக்கப்புறம் அளித்தான் பேரின்பத்து அருள் வெளிதானே, கடைசியா சொல்றார். திருவடியை தந்து திருவுருளை தந்து பெருமான் அருள்வெளியை காட்டுகிறான் என்றால், பெருமான் இருக்கின்ற இடம் அருள்வெளி, அது எல்லையில்லாத ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை தருகிறான் என்றால் வீடு பேறு தருகிறான். அதுதான் பரமுத்தி அனுபவம் என்று இந்த 4 வரிகளில் 4 அனுபவங்களை சொல்லியிருக்கிறார் திருமூலர். ஒன்று பராயோக அனுபவம், அது இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் சிவமாக பார்த்தல். 2வது பதமுத்தி அனுபவம், சிவலோகத்திற்கு செல்லுகின்ற பதமுத்தி என்பது எல்லாம் சிவனாக பார்ப்பதற்கு பயன் என்ன என்றால் சிவலோகம் பதவி பதமுத்தி. 3வது திருமண்டத்திலே நடிக்கிற தரிசனம், அந்த தரிசனத்தை பரவெளி தரிசனமாக நாம் தரிசனம் செய்தால் அது உங்களுக்கு சீவன் முத்தி அனுபவம், உங்களுக்கு சீவன் முத்தியாக வந்துடும். அதன் மூலமாக கடைசியிலே பரமுத்தியை அடையலாம் என்று 4 நிலை அவர் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த அதுக்கு பின்னால் இங்கே விளக்கம் சிலவற்றை சொல்கிறோம். இந்த பராயோகம் என்றால் என்ன அப்பா விளக்கியிருக்காங்க. அறிவு இச்சை செயல்கள் புறத்தே பரவினால் காண்பன யாவும் சிவமாகவே தோன்றுதல். நான் இப்போ சொன்னதுக்கு தான் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அறிவு இச்சை செயல் நம்ம 3 இருக்கு இல்லையா, அறிவு இச்சை செயல் 3 இருக்கு. இதில் இச்சை பொதுவாக இருக்கும். ஒன்றை அறிய வேண்டும் என்றும் எண்ணலாம், ஒன்றை செய்ய வேண்டும் என்றும் எண்ணலாம். அப்போ நடுவில் இச்சை ஒன்றை அறிவதற்கு தூண்டும் அல்லது செய்வதற்கு தூண்டும். அப்போ நமக்கு உயிருக்கு என்ன இருக்கிறது, அறிகின்ற தொழில், செய்கின்ற தொழில் 2 இருக்குது. செயல், அறிவு செயல் இருக்கிறது. இதை என்ன சொல்றாங்க, இதை ஏன் இங்கே எழுதுறார் என்றால், நம்முடைய சிவஞான போதத்தில் கடைசி சூத்திரம் செம்மலர் நோன்றால் சேரலொட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி இருக்கு இல்லையா, அந்த பாட்டுக்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது நம்முடைய சிவஞான முனிவர் ஒன்று சொல்றார். சிவஞான முனிவர் ஒன்று சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அது நமக்கும் அடிக்கடி சொன்ன விஷயம்தான், நான் தெரிந்து கொண்டது மீண்டும் தெரிந்தால் நல்லது. இந்த உடம்பு இருக்கின்ற வரையில், இப்போ சீவன் முத்தி சொன்னோம் இல்லையா, சீவன் முத்தி என்பது என்னென்றால் உடம்பு இருக்கும். நம்முடைய
உடம்பு பிராரத்த கர்மம் இருக்கும், அதனால் உடம்பு இருக்கும். இந்த உடம்பு இருந்தால் என்ன ஆகும்? வாசனை போகாது, வேற ஒன்றும் இல்லை. எந்த வாசனை சொன்னால், இப்போ தான் நான் குடித்தேன், இப்போ மறுபடியும் ஊற்றி வச்சிட்டாரு. இல்லைப்பா இப்போ தான்ப்பா குடித்தேன், அப்புறம் குடிக்க சொல்கிறேன், இல்லை ஊற்றட்டும் இருக்குது என்று நினைக்கிறேன் இல்லையா? இந்த மாதிரி பற்று நமக்கு நீங்காது. அதுக்கு என்ன காரணம்? பிராரத்த கர்மம். உடம்பு இருப்பதாலே அதன் சார்ந்த உணர்ச்சி உயிருக்கு வந்துடும். இது நமக்கு சரி, நாம் தப்பு பண்ணால் பரவாயில்ல, அது ஒன்றும் தெரியாதம்பா, படித்தவன் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? படிக்காதம்பா என்று ஒரு சமாதானம் சொல்கிறோம். சீவன் முக்தி நிலையில் பெருமான அடைந்த நிலை, இப்போ நான் சொல்கிறேன் இது மூன்றாவது இல்லையா? திருமன்றூர் ஆளும் திருத்தாளை பார்த்தவங்க அவங்க இது மாதிரி தவறு செய்தார்கள் என்றால் எப்படி ஒத்துக்க முடியும்? அவங்க அது என்ன செய்தார்கள்? அடுத்த அந்த கடைசியில் சொல்கிறார், செம்மலர் நோன்றால் சேரலொட்டா அம்மலம். மலம் கொஞ்சம் மல வாசனை, அங்கே மலம் சொன்னாலும் மல வாசனை எழுதுவார் சிவஞான முனிவர். மலம் என்றால் ஆணவம் அல்ல, மல வாசனை. மலம் நீங்கி போச்சு அவனுக்கு, அங்கேயே மலமோடு மாயை வல்வினை என்று சொல்லிட்டார் முன்பாட்டிலேயே. எனவே அந்த மலம் என்பது மல வாசனை, மல வாசனை. அப்போ அம்மலம் கழி அன்பரோடு மறி மாலரநேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரணென தொழுமே. 3 சொன்னார். மலம் கழுவுதல், அன்பரோடு மறுவுதல், மறினா மறுவுதல், ஆலயம் தொழுதல், ஆலயம் அடியார் 2 பேரையும் தொழுதல், 3 சொன்னார். இந்த 3 என்னன்றது அவர் என்ன அழகாக எழுதுகிறார் என்று சொன்னால், அறிவு, இச்சை, செயல் என்று 3 சொல்றார். மலம் கழுவுதல் என்பது அறிவு, குற்றத்திலிருந்து நீங்க வேண்டும் அல்லவா, எனவே அது அறிவு. அன்பரோடு இருக்க வேண்டும் என்று சொல்றது இச்சை, அது விருப்பம். ஆலயம் தொழுவதும் அடியார் வேடத்தை தொழுவதும் செயல். அப்ப அறிவு, இச்சை, செயல் 3 இருக்குது. 3 புறத்தே போகலை, வேலை எங்கும் போகலை, வேற ஒன்று அறியவில்லை, வேறொரு விருப்பத்தை அடையவில்லை, வேறொரு செயல் செய்யலை. 3மே இப்படி இருக்குதான். அன்பரோடு அறிவதற்காக வருவதற்காக மலத்தை கழுவி அன்பரோடு மருவி சிவவேடத்தையும் ஆலயத்தையும் தொழுகின்ற ஒன்று என்று 12ஆம் வகுப்பாளர் சொல்றதா இங்க சொல்றாரு. எனவே பராயோகம் என்பது அப்ப என்ன பண்ணணும்? சிவஞான போரத்தில் இருக்கிற 12ஆம் சூத்திரம் பராயோகத்தை குறிப்பது, பராயோகத்தை சொல்வது என்று வைத்துக்கொண்டு இந்த பாட்டை நம்ம மேற்கோள் காட்டலாம், திருமந்திரத்தை மேற்கோள் காட்டலாம். அளித்தான் உலகெங்கும் தானான உண்மை என்று இந்த பாட்டை நாம் மேற்கோள் காட்டலாம். சரி, அடுத்து பதமுத்தி. பொருள்களால் வரும் சிற்றின்பம் பேரின்பமாக சிவபோகமாக விளையுதல். பதமுத்தி என்றால் சிவலோகம் தான், சிவலோகம் சாமீபம் சார்பம் சொல்றோம். இருந்தாலும் இங்கே இந்த இடத்துல எது பதமுத்தி என்றால், பொருள்களால் வரும் சிற்றின்பமும் பேரின்பமாக. சிற்றின்பம் என்று நமக்கு தெரியும், புலன்களால் வருகின்ற எல்லா இன்பமும், கண்ணுக்கு அழகான காட்சி, காதுக்கு அழகான இசை, சுவையான பாட்டு, சுவையான உணவு என்பதெல்லாம் நமக்கு புலன்களால் வருகின்ற இன்பம். இவையெல்லாம் சிற்றின்பம் சொல்றோம். ஏன் அதை சிற்றின்பம் சொல்றோம்? நான் சொல்லியிருக்கேன். சிற்றின்பம் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், முதலாவதாக அது சிறுமை என்றார். சிறுமையானது அது. பேரின்பம் என்றால் பெருமையானது. பெருமையுடையதற்கும் சிறுமையுடையதற்கும் வேறுபாடு உண்டு. எனவே சிறுமையான இன்பம் என்றால், உங்களுக்கு 2 வகையான இன்பம் பெருமான் தந்திருக்கிறான் உங்க உடம்புல, உடம்பு மூலமாக. ஒன்று புலன்களால் அனுபவித்தல், இன்னொன்று அறிவால் அனுபவித்தல். அறிவினால் வருகின்ற இன்பம் ஒன்று, புலனால் அறிகின்ற இன்பம் உண்டு. புலனால் அறிவதெல்லாம் நமக்கு சிற்றின்பம், அறிவினால் அறிந்தால் அது பேரின்பம். எது போல என்றால், அருமையான நூலை படிக்கிறோம், அறிவுதான். நூலை படிக்கிற காரணத்தினாலே அந்த கல்வி இருக்கிறதல்லவா, அது உயர்ந்த ஒரு இன்பத்தை தருவது என்று எல்லாரும் பாடியிருக்காங்க. கல்வியை தனியாகவே பாடியிருக்காங்க. பார்த்து இன்னும் சொல்ல போனால் வள்ளுவர் எல்லாவற்றையும் 10 குறளை சொல்லிவிடுவார். எந்த விஷயமா இருந்தாலும் 10 குறளை சொல்லிவிடுவார், அப்படிதான் எடுக்கிறார். ஆனால் கல்வியை பற்றி சொல்ற பொழுது அவராலே முடியல, ஏன்னா பெருமையான ஒன்று விஷயம், அதை சொல்ல முடியல. அதனால என்ன பண்ணார்? கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை இங்கெல்லாம் சொல்லிட்டு எங்கெல்லாம் இருக்கிறதோ, காமத்துப்பாலில் கூட கல்வியை சொல்லுவார், காமத்துப்பாலில் கூட அறிதோர் அறியாமை கண்டற்றால் என்று சொல்லுவார். எனவே கல்வியினுடைய சிறப்பை எல்லாரும் சொல்லியிருப்பதாலே அது அறிவினால் அறிகின்ற இன்பம் என்பதால் தான் அதை கல்வி நாங்கள் தமிழை அழகாக வைத்திருக்கிறார்கள். அந்த மொழி நமக்கு அப்படி அமைந்திருக்கிறது. அறிவினால் இருக்கின்ற இன்பம் இருக்கிறதே அது கல்வி, புலனால் அனுபவித்தால் அது கலவி என்று அழகாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன அழகாக சொல்லியிருக்காங்க? ஏனென்றால் நீங்கள் அறிவிலே கலந்து செய்தால் அது பேரின்பம், உடலிலே கலந்து செய்தால் அது சிற்றின்பம் என்று ரொம்ப அழகாக நமக்கு தமிழில் இதெல்லாம் நமக்கு அமைய வேண்டும் என்றால் இந்த மொழி எவ்வளோ பழமையாக இருந்திருக்கும் இல்லையா? பார்க்கணும் இல்லையா? அதான் அந்த பதமுத்தி என்பது பொருள்களால் வரும் சிற்றின்பமும் பேரின்பமாக
சிவபோகமாக விளைவதுன்னார். சுந்தரர் பெருமானை அதற்குத்தான் நம்முடைய சேக்கிழார் பல இடங்கள் இப்படி சொல்லுகிறார். அதாவது பறவையாரை மணந்து கொள்ளுகிற பொழுது பறவை மூலமாக வருகின்ற சிற்றின்பத்தை பேரின்பமாக கருதினார் என்று பன்னாலும் பயில் யோக பரம்பரையில் பொலிந்தார் என்று சொல்றார். நாம் நினைப்பது போல அவர் பறவையாரையும் சங்கிலியாரையும் எண்ணலை. இது பெருமானுடைய திருவருளாக எண்ணுகிறார். அப்படித்தான் வாழ்ந்தார்னு பார்க்கிறோம். அது நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், சங்கிலியாரை மணக்கிற பொழுதே அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, என்னை விட்டு பிரியக்கூடாது அந்த ஆள் அப்படின்னு அந்த பெருமான்கிட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் வரம் வாங்கிட்டார். அப்புறம் போயிடுறார், தெரியும் இல்லையா, போகிறார். அது பெருமானுக்கும் தெரியும், இந்த ஆள் சும்மா இருக்க வேண்டாம் வந்துடுவான்னு தெரியும். இருந்தாலும் இல்லைம்மா உன்னை விட்டு போக மாட்டான். அந்த ரொம்ப சேக்கடா அழகாக பாடுறார். உன்னை கடவாமை அல்லது எகவாமை சொன்னான், உன்னை கடந்து போக மாட்டான்னு ஒரு வார்த்தை சொன்னான். பிரிந்து போக மாட்டான்னு சொல்ல, பிரிந்து போறான்னு சொன்னா இது பிரிதல். கடத்தல் என்று சொன்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி கேட்குறாங்க, சங்கிலியார் கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் பெருமான் தான் கேட்குறாங்க, நீங்கள் அவரை போய் கல்யாணம் பண்ணி சொல்கிறீங்க, ஏற்கனவே அவருக்கு ஒன்று பறவையான ஒன்று திருவாரூரில் இருக்குது அல்லவா, இப்போ என்னையும் கல்யாணம் பண்ணிட்டு அந்தம்மா விட்டுட்ட மாதிரி என்ன விட்டா என்ன ஆகுறதுன்னு கேட்குறாங்க அந்த அம்மா. அதுதான் அவர் என்ன சொல்கிறாரு, உன்னை எகவாமே நான் பார்த்துக்கிறேன், உன்னை விட்டு போக நான் பார்த்துக்கிறேன்ட்டு. அந்த அம்மா என்ன நினச்சிட்டாங்க, பிரியாமல் போகப்பதான் அவங்க நினச்சிட்டாங்க. அப்படி சொல்லலை இவர். உன்னை தவிர வேறு யாரும் மணக்க மாட்டான். ஒன்று மணந்தாச்சு ஏற்கனவே, இப்போ சங்கிலியாரை மணந்தான், இதுக்கு மேற்பட்டு யாரையும் மணக்க மாட்டான் என்று மூன்றாவது திருமணம் அவருக்கு இல்லை என்பதுதான் குறிப்பாக சொல்லுகிறார் என்று சேக்கிழார் நியாயமாக சொல்கிறார். அப்போ எதுக்குன்னா, இவ்வளவு அன்போடு இருக்கிறவர் அங்கே திருவாரூர் நினைவு வந்தவுடனே புறப்பட்டார். பெருமானை நினைக்க வேண்டும் என்று சங்கிலியாரை மறந்தாச்சு. சத்தியம் தவறினால் அவருக்கு தண்டனை உண்டுன்னு தெரியும். தண்டனை உண்டுன்னு தெரியும், அவர் தெரியாதானா, என்ன தண்டனை கொடுப்பா தெரியாது. என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்லை, பெருமானை பார்த்தாகணும் என்று புறப்பட்டார். அப்போது சிற்றின்பத்தை காட்டிலும் பெருமானை பார்க்கிற இன்பம் அல்லவா பெரிது என்று எண்ணித்தானே செல்றார். எவ்வளோ கஷ்டப்படுறாரு, கண்ணில்லாமல் உடம்பில் நோய் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு பார்க்குறோம் இல்லையா. அதனால் அவர் அதே தான் அங்கேயும் பறவையாரை விட்டு கூட சேரமான் பெருமானாரை பார்க்க போகிறார். ஒரு முறை சேரமான் பெருமானார் வந்து எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு, பணம்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். திருமுருகன் புண்ணியில் பணத்தை விட்டுட்டு அப்புறம் வாங்கிட்டுலாம் வந்துட்டார். மறுபடியும் திடீர்னு நினச்சிக்கிறார். திடீர்னு நினச்சிக்கிட்டு யாரை, சேரமான் பெருமானாரை பார்க்கணும் போகிறார். பறவையாரை விட்டுட்டு சேரமான் பெருமானா, ஏன்னா அவளை பெரிய அன்பர் அல்லவா அவர் பெருமானுக்கு என்று அவரை பார்க்க போகிறார். அங்கே போய் அவட இருந்தவர் தினந்தோறும் கோயிலுக்கு போவாங்க அஞ்சைக்களத்துக்கு. அன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு, சேரமான் பெருமாள் நாயனா புறப்பட்டு லேட் ஆச்சு. அங்கே கரெக்டு சொல்லிட்டு நான் போய் கோயிலில் இருக்கிறேன் வர சொல்லிட்டு போயிட்டார். போனவருக்கு எல்லாம் மறந்து போச்சு. பெருமானை பார்த்த உடனே ஏதோ அவருக்கு தோன்றியது, பெருமானை அழைச்சிங்க. எல்லாரும் மறந்தார், சங்கிலியாரை மறந்தார், பறவையாரை மறந்தார், நெருங்கி இருக்கிற சேரமான் பெருமாள் நாயனம் மறந்து போகிறார் என்றால் பெருமானை தவிர அவருக்கு எந்த எண்ணமும் இல்லை என்பதால் தான் அவர் வருகின்ற பொழுது உபமன்னி எழுந்து கும்பிட்றார். சேக்கிழார் பெருமான் எடுத்த உடனே உபமன்னி யார் நமக்கு தெரியும், பெரிய யோகி. அந்த யோகியாக இருக்கிறவர் யாரையும் கும்பிட மாட்டார். சம்புவின் அடி தாமரை போதலால் எம்பிரான் இறஞ்சாய், யாரையும் வணங்க மாட்டீங்களே, இப்போ யாரை வணங்குறீங்கன்னு கேட்டார். நம்பி யாருடன் நாம் தொடும் தன்மையான் என்று அவர் சொல்கிறாருன்னா, அவ்வளோ பெரிய யோகியாக இருக்கிற உபமன்னி முனிவர் சுந்தரரை வணங்குகிறார் என்றால் இந்த இன்பம் பேரின்பமாக கருதுதில்லை. அதான் இங்கே சொல்றார், பதமுத்தி என்றால் பொருள்களால் வரும் சிற்றின்பமும் பேரின்பமாக சிவபோகமாக விளைதல். மூணாவது சீவன்முத்தி. சீவன்முத்தி என்றால் என்ன? சிந்தனைக்கு எட்டா சிவனை சிந்தனைக்கு எட்டுபவனாக கண்டு வழிபடல். பெருமான் அரியவன், நமக்கெல்லாம் சித்தமும் செல்லா சேட்சியன், வாக்கு மனம் கடந்தவன் எல்லாம் சொல்கிறோம். ஆனால் அவனை நம்முடைய சிந்தனைக்குள்ளே எட்டியதாக எண்ணி வழிபட வேண்டும் என்று சொல்றார். அதுதான் எவ்வளோ பேர் சொல்லலாம். ஒருவர் நான் சொல்லியிருக்கிறேன், கண்ணப்ப நாயனாரை சொன்ன, அது போதும், நல்லா புரியும் இல்லையா? ஏன்னா அவர்தான் வேட்டூர் குலத்திலே பிறந்தவர், 6 நாளில் பெருமானை அடைந்தவர். பெருமானை பார்க்கிற பொழுது ஒரு குறிப்பு சொல்றார் சேக்கிழார், நாள்தோறும் விட்டுருங்க,
அந்த கண்களில் ரத்தம் வருது இல்லையா, ரத்தத்தை பார்த்தால் வேடர்களுக்கு ஒன்றும் பெருசே கிடையாது. ரத்தம் அவங்களே கொல்றவங்க, விலங்கை கொல்றவங்க. ரத்தம் வந்துச்சா தொடச்சிடுன்னு தொடக்கலாம் அவர். ஆனால் வந்தவர் குருதி கண்டார் மயங்கினார் பாட்டு. பெருமான் கண்ட குருதியா ரத்தமான மயங்கி விழுந்துட்டாரான். ரத்தத்தை பார்த்து மயங்கி விழுதுன்னா நமக்கெல்லாம் பார்க்கலாம், சில ஆப்ரேஷன் பார்த்தா மயக்கம் வந்துடுது இல்லையா, அதுபோல ரத்தத்தை பார்த்து கவலையே படாத ஒரு வேட்டு குலத்திலே பிறந்த கண்ணப்பருக்கு சிவலிங்க திருமேனிலே அந்த ரத்தத்தை பார்த்த உடனே வந்தவர் மயங்கினார் என்று சொல்றாருன்னு சொன்னா நேராகவே பெருமானை பார்க்கிறார். அதை விட இன்னொன்று ஒரு முக்கியமான செய்தி அதையும் சேர்க்கிறார். சொல்றார், நாள்தோறும் அந்த நாள்தோறும் அவர் முதல் நாள் தெரியும் அவர் வந்து அந்த காட்டுப்பன்றியினுடைய இறைச்சி கொடுத்துட்டார். ஏன்னா அதான் அன்னைக்கு இருந்தது. அது நல்லா வதக்கி அது நல்லா இருக்கான்னு சுவைச்சுன்னு பார்த்து இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. சரி வந்தவன் நம்ம சாப்பாடு போட போகிறான்னு பார்த்தா மறந்தாச்சு. 2 பேரும் மறந்து அவர் சுவைத்து கொண்டு எடுத்து போயிட்டார். அங்கே போயிட்டார். தேவுமால் கொண்டான் இத்திண்ணன், என்னப்பா இப்படி பைத்து முடிச்சு போச்சு அவனுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அன்றைக்கு காட்டுப்பன்றி இறைச்சி, ஆனால் அவருக்கு அது பிடிக்கல. பெருமானுக்கு நல்லதாக கொடுக்கணும் இல்லையா என்று மறுநாள் தேடி தேடி பார்க்குறான். நல்ல மான் இறைச்சி இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதா என்று அப்படிலாம் தேடி பார்த்து அதுக்கி பார்த்து வழக்கமாக அதுக்கி பார்த்து கொண்டு வருகிறார் என்று சொல்கிறான். இதெல்லாம் சொல்கிறாங்க. சேக்கிழாருக்கு பெரிய சிக்கல் அங்கே வருது. இப்போ அதுதான் இங்கே ஆர்கியூ பண்ணுறாங்க பல பேர். இப்போ மாமிசத்தை சாப்பிடக்கூடாது என்று சைவம் சொல்லவில்லை, ஏன்னா கண்ணப்ப நாயனார் கொடுத்தரை பெருமான் சாப்பிட்டார் இல்லையா என்று வருது. இப்போ என்ன பிரச்சனை என்றால், இப்போ கம்பராமாயணத்தில் இதே மாதிரி ஒரு செய்தி வருது. அந்த கம்பர் சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறார் ராமாவதாரத்தில். வால்மீகி ராமாயணத்தில் அப்படி வருது, அவன் சாப்பிட்டதா வருது. குகன் கொடுத்து கொண்ட அந்த மீனையும் தேனையும் அவன் சாப்பிட்டார் என்று வருது வால்மீகியில். இங்கே அப்படி வரல, அப்படி சொல்லக்கூடாது என்றார். ராமனை ஒரு அவதாரமாக எண்ணுகின்ற கம்பர் மாமிசம் சாப்பிட்டான்னு சொல்லக்கூடாதுனால அவர் என்ன பண்ணிட்டார், ஆனால் கொண்டு வந்து வச்சுட்டான், மீனை கொண்டு வச்சுட்டான். அரியதாம் உவப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதர குழந்தை என்றால் அமிழ்தனும் சேர்த்து அன்றே என்ன ராமன் இல்லையா. அன்பினால கொண்டு வந்து வைக்கிறப்பா அமுதத்தை காட்டும் சிறந்ததல்லவா என்று சொல்லிட்டு உரியது இனிது எனக்கு நம்மளுக்கு தான், நாமும் உண்டனம் அன்றோ அப்படின்னா வச்சுட்டு படைச்சிட்டு இல்லையா உண்டனம் அன்றோன்னு. உண்டனம் சாப்பிட்டுதான் வச்சுக்கோ என்பது போல பாடின சாப்பிட்டு நாங்கள் சொல்ல அன்பினால கொடுத்துட்டு மறுக்க முடியாதப்பா வச்சுட்டு போ என்று சொல்வதாக அங்கே வருது. இங்கே அப்படி இல்லை. முன்னாள் காட்டுப்பன்றியை கொடுத்து அவர் சாப்பிட்டு இருக்கிறார் பெருமான். அதனால தான் மறுநாள் இறைச்சியை தேடுறார். ஒருவேளை வேண்டாம் மறுத்து தான் வச்சுக்கோ, ஓ இவர் வெஜிடேரியனா ஒருவேளை என்று எண்ணியிருப்பார். அவர் வெஜிடேரியன் அதை பற்றி கவலைப்படலை. அன்பினால் கொடுத்தால் எல்லாம் படையல் தான் அவருக்கு பெருமானுக்கு, அதோட சந்தேகம் கிடையாது. அன்பினால கொடுக்கணும். அப்போ கண்ணப்ப நாயனுடைய உணவு என்ன, அந்த உணவு அன்பா கொடுக்கிறார். கொடுக்கிற பொழுது அவர் சாப்பிட்டு இருக்கிறார். அதனால் மறுநாள் போய் தேடுறார். இது 1 நாள் 2 நாள் இல்லை, 6 நாள், 6வது நாள் தான் இந்த பிரச்சனை. 6 நாள் சாப்பிட்டுறாரு இல்லையா. அப்போ சேர்க்கிறாங்க என்ன பண்ணுறது. ரொம்ப அழகாக சொல்கிறார் அந்த இடம். கண்ணப்ப நாயன் அப்போ திண்ணனார் தானே, திண்ணனார் இந்த ஊன் அமுதை அமுது செய்வித்துன்னு பாடினார். அவர் அமுது செய்தார்னு பாடல, பெருமான் அமுது செய்தார்னு பாடல, அமுது செய்வித்தார்னார். என்ன அர்த்தம் என்றால், பெருமானுக்கு கண்ணப்ப நாயனாருடைய கண்ணுக்கு சாப்பிடுவது போல தோற்றத்தை அளிக்கிறான் பெருமான். ஓ சாப்பிட்றார்கள் என்று நேராக சாப்பிடாம சாப்பிடுவது போல ஒரு தோற்றத்தை பெருமான் தருவதாக எண்ணிதான் அவர் செய்விக்கிறார். சாப்பிட்டீங்களா, இதை கொஞ்சம் சாப்பிடுங்க, இதை கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு மேலே மேலே கொடுக்கிறார். அப்போ அவருக்கு அந்த தோற்றத்தை பெருமான் தருகிறான் என்று அப்படி தான் வைத்தார தவிர இப்போ இப்படி பாட்டார் சேர்க்கிறார். இப்போ பெருமான் சாப்பிட்டாரா இல்லையா என்று கேட்டார். கண்ணப்பர் கொடுத்தார் அவ்வளோதானே தவிர பெருமான் சாப்பிட்டாரா இல்லையா விட்டு இங்கே கேள்வி இல்லை. அது அந்த வாதத்தில் சொல்கிற போது வாதம் வழக்கறிஞர் வாதம் சொல்கிற பொழுது தட் கொஸ்டின் டஸ் நாட் அரைஸ் சொல்லுவாங்க. அந்த கேள்வி இங்கே வராது அப்படின்வாங்க. அது இங்கே அவசியம் கிடையாது. அமிர்தத்தை கொடுத்தார், செய்வித்தார் என்று சொல்லிட்டார். அமிர்தம் செய்தாரா இல்லையா என்பது நமக்கு பிரச்சனை இல்லை என்று பார்க்கணும். இதெல்லாம் சிக்கலான இடங்கள், சில இடங்கள் சேக்கிழார் உரிய முறையில் அங்கே சொல்லுகிறான்னு பார்க்கணும். அப்போ சிந்தனைக்கு அதுக்கு ஏன் சொல்கிறேன்னா, அப்போ அவருக்கு பசிக்கிறது என்ன, இப்படி தனியாக இருக்கிறீங்களேன்னு ராத்திரியில் காவல் காத்து கொண்டு இருக்கிறது என்றெல்லாம் பார்க்குறோன்னு சொன்னால் நேராகவே பெருமான் அங்கே இருக்கிறார் என்று தான் பார்க்கிறோம். சிந்தனைக்கு எட்டா சிவனை சிந்தனைக்கு 8 புறமாக கண்டு வழிபடுகின்ற முறை இருக்கிறதவா,
அதுதான் சீவன் முத்தி. அப்புறம் கடைசியாக இருப்பது பரமுத்தி. அதையும் இங்கே அடையலாம். அறிவு இச்சை செயல்களுக்கு பிரிதொன்றும் புலனாகாது சிவமே புலனாகி அழுந்துதல். பெருமானாகவே எல்லாம் பெருமானாக தோன்றி அவன் இன்பத்திலேயே இருத்தல் என்பதைத்தான் மாணிக்க வாசகர் சிரிப்பார், கழிப்பார், தெரிப்பார், திரண்டு உன் வார்த்தை விரிப்பார்னு சொன்னார் இல்லையா? அதெல்லாம் எப்படின்னா, கோயிலில் மற்ற இடங்களும் அடையாளர்கள் சேர்ந்திருந்தா சில பேர் சிரிச்சிட்டு இருக்கிறான், சில பேர் கழிப்பாக அப்படியே மயங்கி மது உண்ட போட்டு கிடக்கிறான், சில பேர் தியானித்து கொண்டிருக்கிறார்கள், சில பேர் நாக்கு தொட்டுறான். தேனிப்பார் என்று சொன்னால் தியானிப்பார் என்று எழுதுறாங்க உரையில். சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார் என்பதற்கு தியானித்தல் தான் தேனித்தல் என்று சொல்லுகிறார் மாணிக்க வாசகர். தியானித்தலுக்கு தேனிப்பது சொல்லலை. தெரித்தல் என்று சொன்னால் நாக்கிலே தேன் ஊறினால், தேன் பட்டால் எவ்வளோ சுவைப்பாங்க இல்லையா, அதுபோல சுவைக்கிறாங்க. பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கொண்டு தின்று கண்டேன் அது தித்தித்தவாறு என்றாலே நமச்சிவாய்த்து, அதுபோல் தித்திப்பது போல அந்த மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தேனிப்பார். திரண்டு ஒரு புகழ் வார்த்தை விரிப்பார் என்றால் பெருமான் அவரவர்களுக்கு என்ன அனுபவம் சொன்னார்களோ அந்த அனுபவங்களை விரித்து சொல்லுகிறார்கள் என்று அவர் பாடுறார் இல்லையா? அப்போ எல்லாம் சிவமாக இருந்து அழுந்தி கொண்டிருக்கின்ற நிலை, அதுதான் பரமுத்தி என்று. இவையெல்லாம் உடம்பு உள்ள பொழுதே பெறுதல். நீங்கள் ஏதோ சீவன் முத்தி பதமுத்தி எல்லாம் எங்கோ இறந்து பின்னாலும் சொல்றது கிடையாது. இதே நிலையில் நீங்கள் அடையலாம், நாம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவற்றை பெற்றோர்தான் அணைந்தோர் எனப்படுவார்கள். அணைந்தோர் என்பது தமிழ் சொல். வடமொழியில் சீவன் முத்தர் என்று சொல்வார்கள். சீவன் முத்தர் என்ற சொல்லுக்கு அணைந்தோர் என்பது சிறந்த தமிழ் சொல். அதை திருவருட்பயலில் கடைசி அதிகாரமாக அணைந்தோர் தன்மை என்று வரைப்பார். திருவருட்பயலில் முதல்ல இந்த 11 நிலை ஆரம்பிக்கின்ற அந்த நூலில் முடிவாக சொல்லுகிற பொழுது சீவன் முத்தி நிலை அடைந்தோர் தன்மை என்று வைக்கின்றார். அதான் பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாய் அங்கே முற்ற வரும் பரிசு. திருவந்தியாருடைய பாட்டு அங்கே இருக்குது. அணைந்தோர் என்றால் சிவனது திருவடி நிழல் அடைந்தவர்கள். பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாய் அங்கே முற்ற வரும் பரிசு என்று திருவந்தியார் சொல்றார். அதுக்கு அடுத்து இன்னும் கூட நிறைய எழுதிக்க முடியுது. அதுக்கு அடுத்து 3வது பக்கத்தில் உடம்புடைய யோகிகள் தாம் உற்ற சிற்றின்பம் அடங்க தம் பேரின்பத்து ஆக்கில். திருக்கழிட்டுப்படியாரில் உடம்புடைய யோகிகள், இன்னும் உடம்பு போகலை இருக்குது. உடம்புடைய யோகிகள் தாம் உற்ற சிற்றின்பம் அடங்க தம் பேரின்பத்து ஆக்குவார்கள். தாம் பெறுகின்ற இன்பமெல்லாம் சிற்றின்பமெல்லாம் பேரின்பமாக ஆக்குவார்கள் என்று. அதாவது ஒரு சிவஞானிக்கு நீங்கள் உணவளிக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த உணவை சிவப்பிரசாதமாக அவர் சாப்பிடுவார். அதான் நமக்கு புண்ணியம் இல்லையா? நாம் போடுற சாதம் தான் போடுறோம், ஆனால் அதை பிரசாதமாக எண்ணி சாப்பிடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இவதான் திருமணம் தான் அவர் முதல்ல சொல்றார். மற்றவர்களுக்கெல்லாம் உணவளிப்பது என்பதை நாம் தவறாக சொல்லலை, எல்லாருக்கும் உணவளிங்க. இப்போ இருக்கிற என்ன சொல்றாங்க, கோயிலுக்கு கொண்டு போய் நீங்கள் பிரசாதத்தெல்லாம் கொடுக்குறீங்க பண்ணுறீங்களே, மக்களுக்கு செய்யக்கூடாதா என்று கேட்கிறாங்க. மக்களுக்கு செய்வதை நாம் வேண்டாம்னு சொல்லலை. அவங்க மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு சொல்கிறாங்க. நாம் சொல்றது கிடையாது. மக்கள் தொண்டு என்பது அறம், அது வேறு, அதை வேண்டாம்னு சொல்லு. மக்கள் தொண்டு என்றால் அது சமூக சேவை. ஆனால் சிவஞானிக்கு தருதல் என்றால் அது சமய சேவை. ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது. சமூக சேவையை வேண்டாம் நம்ம சொல்லலை, அது தனி. அதுக்கு செய்வது வேறு, அது யாருக்கு வேண்டுமானாலும் செய்யலாம். அதே சமயத்தில் அதுக்குள்ள பலன் வேறு. ஆனால் சிவஞானிக்கு செய்தால் அதுக்குள்ள பலன் வேறு. அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம், சாதாரண மக்களுக்கு உணவளித்தால், போகிற வரவங்க இருக்காங்க இல்லையா, அவளுக்கெல்லாம் இல்லாதவர்கள் உணவளித்தால் அது அறம், அது வினை, அது செயல். ஆனால் சிவஞானிக்கு அளித்தால் அது தவம், வினை கிடையாது, தவம். எனவே தவம் என்பது அழியாது, அறம் அல்லது வினை என்பது அழிந்து போகும், பயன் கொடுத்துட்டு முடிஞ்சு போகும் என்று நாம் இதெல்லாம் விளக்கமாக சொல்கிறோம். அதான் இங்கே எடுக்கிறார். உடம்புடைய யோகிகள் தாம் உற்ற சிற்றின்பும் அடங்கத்தம் பேரின்பத்து ஆக்குவார்கள் எனவும் காணும் கரணங்களெல்லாம் பேரின்பம் என காணும் அடியார் என்று திருவாசகத்தில் வருகின்ற வரி. இதெல்லாம் சிற்றின்பமே பேரின்பமாக கருதல். அப்புறம் ஒரு செய்தி இங்கே எழுதியிருக்கிறேன். உடம்பு உள்ள பொழுதே பெறத்தக்கன என்று சொல்லி திருக்குறளில் சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்ற அடித்து சார்தரா சார்தரு நோய். முக்கியமான குறள் இந்த குறள். இந்த குறளுக்கு பரிமேழகர் வேற மாதிரி உரை எழுதுறார். சைவ சித்தாந்தி அல்லவர்,
அதனால் சித்தாந்த கருத்து எழுதலை, வேற ஒன்று எழுதுறார். அது நமக்கு அவசியம் இல்லை, இங்கே நான் சொல்லிடுறேன். இந்த சார்புணர்ந்துன்ற பொழுது என்பது சிவயோக சிவபோக நிலை கூறுதல். இந்த குறள் நம்மை பொறுத்தவரை சைவ சித்தாந்த குறள். இந்த குறள் மூலமாக சிவயோக நிலை சிவபோக நிலை ரெண்டும் அதில் சொல்லப்படுகிறது. சார்பு உணர்தல் அது சிவபோகம், சார்பு கெடல் சிவயோகம். நமக்கு இருக்கிற சார்பு என்ன என்றால் தெளிவாக சொல்றது மாணிக்க வாசகர், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். இதெல்லாம் சார்புகள் இல்லையா, நம்மோடு சேர்ந்த சார்புகள். இதெல்லாம் விட்டுடுன்றார், விட்டுட்டு போகணும். சார்பு கடந்தது. வேற ரத்த கண்ணீர்னு ஒரு படம், அதில் எம்ஆர் ராதா என்ன பண்ணுவார், அவங்க அம்மா இறந்து போவாங்க, ரொம்ப அப்படியே கிடப்பாங்க. அப்போ கூட எல்லாம் உறவெல்லாம் வந்து கூட நின்றுட்டே இருப்பாங்க. இவர் அப்படியே நின்றுட்டு இருப்பார். அந்த மாதிரி இறந்த உடனே எல்லாம் ஐயோடு எல்லாம் சேர்ந்து அழும், ஓடியாந்து அழும். அழுவு விட 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 விடுன்னுவார். விட விட்டுட்டு, செத்தது உங்க அம்மாவா எங்க அம்மாவா? எங்க அம்மா செத்த நானே ஆடல, நீ ஏன் ஆடுறேன்? வேடிக்கையா சொல்லுவேன், செத்தது எங்க அம்மாவா உங்க அம்மாவா, அடுத்துக்காக காத்துட்டு இருக்கேன்னுவார். அப்புறம் இவர் ஜெயகாந்தன் ஒரு எழுத்தாளர் சொல்லுவார், இறப்பு என்பது கஷ்டம்தான், ஆனால் இறந்த பின்னால போய் உட்காந்து அழுவாங்க. அடர்தை பார்த்துட்டு இறந்து கிடக்கிறான் இல்லையா, அவனே பொறுக்காம எழுந்து உட்காந்து இப்படி அலற என்று அவனே பொறுக்காம எழுந்து உட்கார்ந்துருவான்னு ஒரு வேடிக்கை சொல்லுவார். அதனால இறப்பு இருக்கிறது, ஆனால் உற்றார் உறவினர் யான் வேண்டேன், அவன்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறான்னு நமக்கு தெரியும் அல்லவா என்று மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக சொன்னார். ஒரே வரி, அருவினை சுற்றம்னர். அருவினை சுற்றம் என்றால் நீ செய்த வினைதான் சுற்றமாக வந்திருக்கு, பார்த்து கண்டார். அது நல்ல வினை செய்தியா தீவினை செய்தியா என்பதை உனக்கு வந்திருக்கிற சுற்றத்தாரை பார்த்து தெரிந்து கொள்ளலாம், மனைவி மக்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்னு நயமாக சொல்லிட்டு போனார். எனவே எது நமக்கு சுற்றம் என்றால் அவர் சொன்னது தான், உற்றார் ஆர்வலரோ உயிர் கொண்டு போகும்பொழுதுன்னு இல்லையா. உற்றார்னா யாருன்னா நீங்கள் பார்க்கணும், எல்லாம் சொற்கள் அவங்க தமிழில் அமைஞ்சிருக்கு. உறுதல் என்று சொன்னால் இடையூறுன்னு அர்த்தம். உற்றவர்க்கு உதவும் பெருமானை அங்கே பாடுறால சுந்தரர். உற்றவர் என்று சொன்னால் துன்பம் உற்றவர்கள் அர்த்தம். அதனால்தான் ஊறு துன்பம். இடையூறு என்றால் இடையிலே வந்த துன்பம். நாம் ஏதோ நினச்சிட்டு இருப்போம், டக்குனு திடீர்னு எதிர்பார்ப்பு வந்துடும் இடையூறு. இன்றைக்கி மழை இடையூறு நமக்கு இல்லையா, காலையில் நல்ல வேலை இல்லை, அதுபோல் திடீர்னு வந்துடும். அப்போ இடையிலே வருகின்ற துன்பம் இடையூறு. ஊறு என்றால் துன்பம். அதனால் உற்றவர்கள் என்றால் துன்பம் உற்றவர்கள் என்று தான் அதுக்கு அர்த்தம். இப்போ உற்றார் நம்ம சொல்லியிருக்கிறோமே, அவங்கெல்லாம் துன்பம் உற்ற போது வராங்களா? அற்ற குளத்தில் ஔவையார் அப்பயே பண்ணாங்க, அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் உற்றுழுத்தீர்வார் உறவல்லர், அக்குளத்தில் கொட்டியும் மாம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு என்று சொன்னார் பாட்டு. நீர்ப்பறவையெல்லாம் இருக்குது, தண்ணீரில் குளத்தில் தண்ணீர் நிறைந்திருந்தால் எல்லாம் ஓடியாந்துருமா, எல்லாம் வந்து அற்ற குளத்தில் போயிடும், அரு நீர்ப்பறவையெல்லாம் போயிடும். ஆனால் அங்கே இருக்கிற கொட்டி ஆம்பல் நெய்தல், தண்ணீர் உயர்ந்தால் வெள்ளத்தனைய மலர் நீட்டம்னார் வள்ளுவர், அதுபோல் உயரமாக வளரும். தண்ணீர் குறைந்தால் அப்படியே குறைஞ்சி அங்கேயே மக்கி போயிடும், மீண்டும் தண்ணி வந்தால் வரும். அப்போ உறவு என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால் நல்லது கெட்டது எல்லாவற்றும் கூட இருக்கும் தான் உறவு. ஆனால் அப்படி இல்லையே. எனவே தான் சொன்னார் அப்பர், உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும் பொழுதுன்னு. இதெல்லாம் எத்தனையோ அனுபவம் நமக்கெல்லாம் உண்டுங்க. அதாவது என்னுடைய சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டியதாக இருக்குது, ரெக்கார்டு யாராவது. என்னுடைய சின்ன மாமனார், என்னுடைய மாமனாருக்கு தம்பி ரொம்ப இளமையிலே போயிட்டார், ரொம்ப இளமை. அவர் தான் அந்த குடும்பத்தை தாங்கினார், பல விஷயத்தை தாங்கினார். ஏற்கனவே சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். கேன்சர் வந்து இறந்துவிட்டார். அவருக்கு தெரியும் சுப்பிரமணியன், அவருக்கு பக்கத்தில் இருக்கிறார். விஜயா ஹாஸ்பிட்டல் தான் வச்சுருந்தோம். நான் தான் அது முக்கியமாக இருந்தேன், எல்லாம் கூட இருந்து பார்த்து போஸ்ட் ஆப்ரேட்டர் நான் தான் இருந்தேன். நாள்தோறும் சொல்கிற பொழுது கடைசி நாள் அந்த நர்ஸு கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, சார் இன்றைக்கி தான் கடைசி நாள் அப்படின்ட்டாங்க. பார்த்தா நல்லா இருக்கிறார், பார்த்தா இல்லை கேஸ்பிங் எதுவாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, போயிடுவார்னு சொல்லிட்டான். நான் என்ன பண்ணுறது, இதை எங்கள் மாமனார்களாக சொன்னால் அவர் ஒடிஞ்சிடுவார். யாருக்கும் சொல்லக்கூடாது, யார் தாங்குவாங்களோ அவங்க தான் சொல்லணும். அங்கேருந்து ஒரு ஆள், பேரெல்லாம் இங்கே சொல்ல மாட்டாங்க, அவரை கூப்பிட்டு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொன்னேன். நான் அவர் என்ன உடஞ்சி அழப்போறாருன்னு நினச்சா என்ன சொன்னார் தெரியுங்களா, அப்படியா தம்பி வாங்க முதல்ல சாப்பிட்றோம்.
நான் சொல்கிறது ஒரு 8 மணி 8:30 மணி இருக்குங்க. எதில் ஹோட்டல் தம்பி எல்லாம் சாப்பிட்றலாம் கூப்பிடுங்க. எனக்கு என்னடா ஏன்டா சொன்னோன்னு ஆகிப்போச்சு. இத்தனைக்கும் நெருக்கமான உறவு தான், அவரும் நெருக்கமான உறவு தான். அவர் என்ன நினைக்கிறார், அடுத்த ஸ்டெப்பை நினைக்கிறார். ரொம்ப ப்ராக்டிக்கலாக அவர் நினைக்கிறார் இல்லையா? தம்பி வாங்க போய் சாப்பிட்றோன்னார். நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு. நீங்கள் போய் சாப்பிடுங்க முதல்ல. அப்போ தான் எது சொல்கிறேன்னா, உறவுன்னு நம்ம சொல்கிறோமே, எந்த நேரத்தில் எப்படி இருப்பார்கள் உறவு நமக்கு தெரியாது. உற்றார் யாருள்ளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்து உரை கூத்தனை உன்னை தவிர யாருப்பா என்று ஏன் அவர் சொன்னார். சொல்ற சார்புணர்ந்து சார்பு கெட என்றால், நமக்கு சார்பு என்று நாம் நினைச்சிருக்குமே அதெல்லாம் விட்டுடுன்றான். உனக்கு எது சார்பு என்றால் பெருமான் தான். எனவே சார்பு உணர்தல் சிவபோகம், சார்பு கடல் சிவயோகம்னர். இதுக்கு திருக்குறள் அது எழுதியிருக்கேன். திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிமேழகருடைய உரை எழுதியிருக்கிறேன். சார்பு உணர்ந்து எல்லா பொருட்கும் சார்பாய அச்செம்பொருளை உணர்ந்து. அது நல்ல வரி. பெருமான் எந்த சார்பும் மற்றவன் பற்றற்றார். நமக்கெல்லாம் பற்று உண்டு. எப்படி பற்றுன்னா, ஒரு பொருள் எதையாவது ஒன்றை பற்றி கொண்டு இருக்கும். இந்த தண்ணீர் இந்த பாட்டிலை பற்றி கொண்டிருக்கும், இந்த பாட்டில் மேஜையை பற்றி கொண்டிருக்கும், மேஜை தரையை பற்றி கொண்டிருக்கும் இல்லையா? ஏதாவது ஒன்று பற்றி கொண்டிருக்கும். எனவே எல்லா பொருளுக்கும் பற்று உண்டு. ஆனால் பெருமானுக்கு பற்று கிடையாது என்பதைத்தான் பற்றற்றான். நாங்கள் ஏதோ நமக்கு ஆசை இருக்கிறான் அந்த அர்த்தம் அல்ல. பற்றென்றால் எல்லாவற்றும் எல்லா பொருளுக்கும் பற்று உண்டு. ஆனால் அவனுக்கு பற்று இல்லாமல் இருக்கின்ற வியாபக நிலை அவனுக்கு உண்டு என்பதைத்தான் பற்றற்றான் என்று வள்ளுவர் சொன்னார். எனவே என்ன சொல்றார், எல்லா பொருட்கும் சார்பாய அச்செம்பொருள், எல்லா பொருள்களையும் தான் தாங்கிக் கொண்டு தான் எந்த விதமான பற்றும் இல்லாமல் இருக்கின்ற பெருமான் தாங்கிக் கொண்டிருக்கின்ற செம்பொருளை உணர்ந்து சார்பு கெட இருவகை பற்று. நேற்று நான் சொன்னேன், யான் எனது இருவகை பற்று, அகப்பற்று புறப்பற்று. யான் எனது என்ற இருவகை பற்றும் நீங்கி கெட, அது நீங்குவதற்கு, இருவகை பற்று நீங்குவதற்கு ஒழுகின் என்றால் யோக நெறியில் ஒழுகினால். அந்த ஒழுகுதல் என்பதை யோக நெறி என்றார். சார்பு கெட ஒழுகின் வருதிலே பாட்டில் அந்த ஒழுகுதல் என்பது யோக நெறி. யோக நெறியிலே ஒழுகினால் சார்தரு நோய் பின்பு அனுபவிக்க கிடந்த அந்த வினைப்பயன்கள் வராது, நமக்கு வராது. சார்தரா மீண்டும் வராது சொல்லிட்டு அவர் சொல்றார், இறந்த உடம்புகளால் அனுபவித்தன சஞ்சிதம், பிறந்த உடம்பால் முகந்திருந்தது பிராரத்தம். ரெண்டு சொல்றேன். இதை நான் சொல்றது பரிமேழ உரையில். இறந்து கிடந்த உடம்பு என்றால் ஏற்கனவே பல வகையான பிறவிலே சேர்த்து சேர்த்து இறந்து போச்சு இல்லையா? அந்த உடம்பினாலே சேர்த்த வினையெல்லாம் அங்கே சஞ்சிதமாக இருக்கிறது. இப்போ பிறந்த உடம்பு, இந்த உடம்பு அது பிராரத்தம். அது இனி இவை இரண்டும், இவை விளக்கின் முன் இருள் போல் ஞான யோகங்களின் முன்னர் கெடுதலால், ஞான யோகங்கள் முன்னே கெடுதலான்றார். நீங்கள் திருக்குறள் பரிமேழ உரையை படிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது, ரொம்ப நுட்பமாக படிக்கணும். அவர் என்ன சொல்கிறார், அதில் இவை இரண்டும் விளக்கின் முன் இருள் போல் ஞான யோகங்களின் முன்னர் கெடுதலால் அப்படின்றார். எந்த இரண்டு என்றால் சஞ்சிதம் பிராரத்தம் ரெண்டும் ஞானம் யோகத்தில் கெடும்ன்றார். இது நம்முடைய கொள்கை இல்லை, அதுக்காக சொல்கிறேன். சஞ்சிதம் நீங்குதல் நேற்று சொன்னேன். சஞ்சிதம் நீங்குவது குருவாக வந்து தீட்சை, பிராரத்தம் நீங்குவது அனுபவிக்கணும், அனுபவித்தால் தான் முடியும். ஆகாண்மை என்பது நம்முடைய ஞானத்தால் இருவனை ஒப்பால் என்று நாம் சொல்லி நம்முடைய கொள்கை. அப்படி அவர் சொல்லலை, அவங்க கொள்கை வேறு. அதனால் என்ன சொல்கிறார், நீ ஞான யோகம் செய்தால், ஞானம் யோகங்களினால் ரெண்டு சொல்கிறார். ஞான யோகம் வேறு, ஞானம் வேறு, யோகம் வேறு, ரெண்டா பிரிக்கிறார் பாருங்க. ஞான யோகங்களினால் அப்படின்ற, அப்போ உனக்கு ஞானம் வந்து யோக நெறியில் நிற்க வேண்டும். இவையெல்லாம் சார்பு அல்ல, பெருமான் ஒருவன் தான் சார்பு என்று யோக நெறியில் நிற்கணும். அந்த யோக நெறியில் நின்று அதற்கு பின்னால் ஞானம் பெற வேண்டும் என்பதை ஞானம் யோகம் என்று ரெண்டா பிரிச்சது மட்டுமல்ல, முன்னர் கெடுதலால் என்று சொன்னால் ஞானத்தால் சஞ்சிதம் கெடும், யோகத்தால் பிராரத்தம் கெடும் என்பது அவருடைய கொள்கை. அது அவருடைய கொள்கை, நாம் அதை சொல்றது கிடையாது. கிடந்த துன்பங்கள் ஞான யோகங்களை முதிர்ச்சி உடைய உயிரை சாரமாட்டாமையால் ஆட்டாமையானும் வேறு சார்பின்மையானும் கெட்டுவிடும். இதுதான் அவருடைய விளக்கங்கள். அது என்ன சொல்கிறார், இப்போது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு புரியறதுக்கு. இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். நமக்கு வினையை மூன்றாக சொல்கிறோம். சஞ்சிதம் என்றும் பிராரத்தம் என்றும் ஆகாண்மை என்றும் மூன்றாக சொல்கிறோம். இது நமக்கு அடிக்கடி சொல்கிறது.
சஞ்சிதம் என்பது பழைய வினை, ஏற்கனவே சேர்த்த பல பிறப்பிலே சேர்த்த வினை அங்கே இருக்குது. அதான் நமக்கு டெபாசிட் மாதிரி. இப்போ வாங்கி வந்திருப்பது பிராரத்தம். நமக்கு இதை அனுபவிக்கணும், கரெக்டாக அனுபவித்தான். இதனால் அனுபவிக்கிற பொழுதே இன்னொரு இன்பம் நமக்கு வினை வரும், அது ஆகான்மியம். அதான் நான் நேற்று சொன்னேன், சார்ந்தவர்க்கெல்லாம் நலவிலன் என்று சொல்றதும் கரங்குவா உண்மைகளும் என்றெல்லாம் சொல்வது ஆகான்மியம் ஏறாமை என்று சொன்னேன். நாம சொல்ற விளக்கம். இவர் என்ன செய்கிறார், சஞ்சிதம் என்பது ஞானத்தால் நீங்கும் அவருடைய கொள்கைப்படி, பிராரத்தம் என்பது யோகத்தால் நீங்கும் என்று சொல்லிட்டார். இப்ப அவருக்கு என்ன பிரச்சனை, ஆகான்மியம் இருக்கு இல்லையா, ஆகான்மியம் என்ன ஆகும், அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் இல்லையா. அது என்ன சொல்றார் அவரு, கிடந்த துன்பங்கள்னார். கிடந்த துன்பம் என்றால் ஆகான்மியம் வினைகள். கிடந்த துன்பங்கள் ஞான யோகங்களின் முதிர்ச்சி உடை உயிரை, ஞானத்திலும் யோகத்திலும் இருக்கின்றவர்களை அது சாராதுன்னர். ஆகான்மியம் சாராதுன்னர். நாம் அப்படி சொல்றது கிடையாது. கொஞ்சம் நல்லா எண்ணி பாருங்க. வினை தானே சார்வது கிடையாது. வினை சடப்பொருள். வினை சடப்பொருளாக இருப்பது பெருமானுடைய துணையால் தான் சாருமே தவிர தானே சாராது. இவர் என்ன பண்றார், ஞான யோகங்கள் உள்ள உயிரை அந்த கிடந்த துன்பமாக இருக்கிற வினை சாராதுன்றார். அப்ப சாராதுன்னு அது சாராதுன்னு அர்த்தம் இல்லை. அது சாராது என்றால் அதுக்கு என்ன அறிவு இருக்குதா, ஞான யோகத்தில் இருக்கு இந்த உயிர் நாம் சாரக்கூடாது என்று இருக்குதா, சாராதுன்ட்டு. அதுவே அவர் செய்த ஒரு தப்பு. முதல்ல தப்பு இல்லை, அவருடைய கருத்து. அவருடைய கருத்து ஞான யோகங்களில் சார மாட்டாமையானும் அது ஒரு தவறு முதல்ல செய்து அவருடைய கொள்கை. அதை விட இன்னொன்று பண்றார், வேறு சார்பு இன்மையானும் கெட்டு விடும். வேறு சார்பு இல்லாதனால கெட்டு போகும் என்றால் அந்த ஆகான்மியம் என்பது எங்க போறது, யார் செய்த வினை, இந்த யோகம் செய்தாங்களே அவங்க செய்த வினை அது. அந்த ஆகான்மியம் என்ற வருவினையை எங்க போக்குறது, யார்கிட்ட போக்குறது என்று தெரியாமல் சார்பு இல்லாமல் போய்விடும், சார்பு இல்லாமல் கெட்டுப்போகும் என்பது அவருடைய கொள்கை. இது நமக்கு உடன்பாடு இல்லை. ஆகான்மியம் என்பது நமக்கு உள்ளது அழியாதுன்னு சொல்லிட்டு, உள்ளது அவன் செய்த வினை அதுக்கு ஏதாவது ஒரு பலன் இருந்தால் போகுமே தவிர பலன் தராமல் போகாது. அதுதான் முதல்ல சொன்னோம். இங்கே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஞானிகளுடைய ஆகான்மியம் என்ன ஆகும் என்பதை சித்தியாரில் நமக்கு விளக்கி இருக்கிறார், சிவஞான முனி விளக்கி இருக்கிறார். ஞானிகளுடைய புண்ணிய பாவம் இருக்கு இல்லையா, அதான் ஆகான்மியம். ஆகான்மியம் தான் புண்ணியம் பாவம் ரெண்டும் தான். இதை அவங்க எதிர்பார்க்கல, வேண்டான்ட்டாங்க. அவங்க செய்த புண்ணிய பாவம் இருக்கிறது அல்லவா, ஞானம் வருகின்றவரை செய்த புண்ணியம், ஞானம் வருகின்றவரை செய்த பாவம், அதான் அவங்களுக்கு ஆகான்மியம். இப்போ அவங்களை அடையாது, ஏன்னா அவங்க ஞானத்தை பெற்றாச்சு, அடைய முடியாது. அப்போ அது என்ன செய்யும் என்றால் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன வெயிட் பண்ணுதான், இந்த ஞானியை யாராவது பாராட்டுறாங்களா, இந்த ஞானியை யாராவது உணவளித்து பாராட்டுறாங்களா, பசிக்கு போடுறாங்களா என்று பார்த்துட்டு இருக்கான். அந்த ஞானிக்கு உணவளித்தால் அந்த ஞானி செய்த அந்த புண்ணியம் அவருக்கு போய் சேர்ந்துடும். யார் செய்தாலும் அவருக்கு போய் சேர்ந்துடும். அந்த ஞானியை யாராவது பழிக்கிறான்னு வச்சுக்கோ, போறாம்பார் ஒரு பைத்தியக்கார என்று கடுமையாக சொன்னால் அந்த ஞானியுடைய பாவம் அவங்ககிட்ட போயிடும். எனவே தான் ஞானிகளை பழிக்கக்கூடாது. எப்படி ஒன்றாலும் இருப்பாங்க, யாருன்னு தெரியாது, ஏதோ ஒருத்தர் உட்கார்ந்து கூட இருப்பான் பேசாமல். இப்போ நம்ம ஏகாமல கூட உட்கார்ந்து இருந்தாலே ஒருத்தர் விஷா, அவர் பல பேர் இப்போ கூட சொல்கிறாங்க அவர் சும்மாங்க, அவர் இப்போ சித்தரித்து சொல்கிறாங்கன்றாங்க. நாம் நானும் பார்த்துருக்கிறேன். அவர் பல பேர் சேவை செய்திருக்காங்க. நாம் அவருடைய நிலை நமக்கு தெரியாது, தெரியாமல் சும்மா ஒருத்தர் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த பாவம்லாம் நமக்கு சேரும், அந்த ஞானிகளுடைய பாவம்லாம் நமக்கு சேரும். எனவே தெரியாமல் சொல்லாது என்றுதான். அப்போ ஞானிகளுடைய ஆகான்மிய வினை அவருக்கு நன்மை செய்கின்றவர்களுக்கு நன்மையும் நல்வினையாகவும், தீய செய்வது பாவம் செய்தால் அந்த பாவம் அவருக்கு போய் சேரும் என்று நாம் சொல்கிறோம். இவங்க அப்படி சொல்கிறாங்க. சொல்லுவாங்க இல்லையா, ரைட், உண்மை. பரிமேலழகர் அஷ்டாங்க யோகம் கூற திருக்குளிச்சுப்படியார் நிராதயாரும் கூறிற்று. நாம் அங்கே பார்த்தோம் இல்லையா, சார்பணந்து சார்பு கடல் என்ற பாட்டு அந்த திருக்கழிச்சுப்படியால் உங்களுக்கு 3ஆம் பக்கத்தில் போட்டிருக்கேன், அதை நான் படிக்கலை. சார்பணந்து சார்பு கட ஒழுகின் என்றமையால் சார்புணர்கள் தானே தியானவுமாம், சார்பு கட ஒழுகுதல் நல்ல சமாதி, கேதப்படுவது வருவது இல்லை வினைப்பற்று என்று அந்த திருக்கழிச்சுப்படியால் விளக்கமாக சொல்கிறார். அதான் அங்கே நான் எழுதியிருக்கிறேன். இவர் சொல்கிற யோக நெறி, ஞான யோக நெறி என்பது பரிமேலழகர் சொல்வது அஷ்டாங்க யோகம், ஏன்னா அந்த விளக்கிறார் அஷ்டாங்க யோகம்ன்றார். நாம் சொல்வது நிராதார யோகம் என்று சொல்லி அது எழுதியிருக்கிறேன். ஆதார யோகத்தில் மனம் சார்பு, நிராதார யோகத்தில் தற்போதும் சார்பு, அறிவால் மனமடங்கும், திருவருளால் தற்போதும் நீங்கும். இது யோக முறை, இது முக்கியமான விஷயம். அதாவது
நாம் செய்கிற யோகத்துக்கு மனம்தான் காரணம். மனம் ஒருமைப்படும், மனம்தான் சார்பு. நமக்கு இந்த மனம் சார்பாக இருந்தாலும் மனத்துக்கு மேல் அறிவு இருக்கிறது. எனவே என்ன செய்யணும்? மனமே, நீ உலகப் பொருள்களில் போகாதே, பரம்பொருள் மேலே போ என்று அறிவுறுத்தணும், மனசுக்கு அறிவுறுத்தணும். அப்போ என்ன ஆகிறது? மனம் அடங்குவது எதனால்? அறிவால் அடங்குதல். அதான் அங்கே சொல்லியிருக்கேன், அறிவால் மனம் அடங்கும். அறிவு இருந்தால் தான் மனம் அடங்கும், இல்லைன்னா அடங்காது. தற்போதம் இருக்குல்ல, நான் நேற்று சொன்னேன் இல்லையா, யான் எனது தற்போதம் சொன்னேன் இல்லையா, நம்முடைய அறிவுன்னு சொல்கிறோம் இல்லையா, நாம் இப்போ அறிவு தானே, இந்த அறிவு தற்போதும். அது எதனால் என்றால் திருவருளால் அடங்கும். நம்முடைய போதம் அல்லது பெருமானுடைய அருள் அல்லவா என்று எண்ணினால் திருவருளால் தற்போதும் அடங்கும். அதனால் திருவருளால், அதுதான் அறிவினுள் அறிவாகி. அடிக்கடி நாம் சொல்கிற வார்த்தை அறிவினுள் அறிவாகி என்பதில் முதல்ல சொல்கிற அறிவு என்பது உயிர், பின்னால் சொல்கிற அறிவு என்பது திருவருள் என்று பார்க்கும். இப்போ தியானத்தினால் சுட்டறிவு நீங்கும். நாம் தியானிக்க தியானிக்க ஒரு பொருளை சுட்டி அறிய வேண்டிய அவசியம் இல்லை, புலன்களால் அறிய வேண்டிய அவசியம் இல்லை, தியானத்திலே தெரிந்து கொள்ளலாம். அது சுட்டறிவு நீங்கு, அதாவது தற்போதம் நீங்கிவிடும். தியானம் உதிர்வு, தியானம் உதிர்ந்தால் யான் எனது என்று கேட்டு அருள் வழியில் நிற்பார்கள். அருள்வழி நின்றால் அதுதான் நல்ல சமாதி. தியானமும் சமாதியும் நீங்காதிருந்தால் துன்பப்படும் நினைப்பற்றுக்கள் அழிந்தே விடும் என்று அந்த ஒரு பாட்டுக்கு நம்ம இவ்வளவு தூரம் விளக்க வேண்டியதாக இருந்தது. தியானம் சமாதி என்றெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருந்தால் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறேன். அதனால் அழித்தான் உலகெங்கும் தானான உண்மை, அழித்தான் அமரர் அறியா உலகம், அழித்தான் திருவன்றுள் ஆடும் திருத்தாள், அழித்தான் பேரின்பத்து அருள் வெளிதானே என்று இந்த 11வது பாட்டுக்கு அதோட நமக்கு அந்த இது முடிகிறது. ஏதோ நம்ம படிச்சுட்டோம், வீட்டில் போய் கொஞ்சம் மறுபடியும் என்ன பாருங்க, பார்த்தா தான் நமக்கு அது பதியும். கொஞ்சம் ஆழமான செய்தி தான் அது, இருந்தாலும் அப்பா அதை விரிவாக எழுதியிருக்கிறாங்க, நாம் அதை கொஞ்சம் விளக்கியிருக்கோம். சரி, அடுத்த பாட்டு 12வது பாட்டு. வெளியில் வெளி போய் விரவியவாறும், அழியில் அழிபோய் அடங்கியவாறும், ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும் தெளியும் அவரே சிவசித்தர் தாமே. பாட்டு வெளியில் வெளி அழியில் அழின்னு சொல்கிறார். அந்த வெளி என்பது பெருமானுடைய வியாபகம், உயிரும் வியாபகம், ரெண்டும் வியாபக பொருளாக இருந்தாலும் சிவனுடைய வியாபகத்திலே நம்முடைய வியாபகம் அடங்கி போகும். அது எது போல என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். தருமபுரம் சாமிநாதன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நல்ல தேவாரம் பாடக்கூடியவர். இப்போ அவர் தான் நிறைய பாடி இருக்கிறார், எனக்கு தெரியும். சீர்காழியில் திருமுறைப்பால் உற்சவத்தின் பொழுது அந்த காலத்தில் ஒவ்வொரு தேவார ஆசிரியருக்கு திருமுறை கலாநிதி என்ற பட்டம் கொடுப்பாங்க. இப்போ கொடுத்துட்ருக்காங்க. நாம் போன பொழுது, அப்போ இதில் இருந்த அப்போல்லாம் நாங்கள் போன பொழுது தருமபுரத்தில் அப்போ இருந்தோம், ஆதீனத்தில் இருந்த பொழுது எம்எம் தண்டபாணி தேசிகருக்கு அந்த திருமுறை கலாநிதி கொடுத்தாங்க. பெரிய லெவல்லையே அவருக்கு கொடுக்குறாங்க. நம்ம மகா சன்னிதானம் அப்போ இப்போ இருக்கிறவரில் முன்னிருந்தவர் இருந்தார், 25வது மகா சன்னிதானம் இருந்தார். அவர் வர்றதுக்கு அங்கேருந்து தங்கியிருக்கிறதுன்னு வரணும், சன்னிதானம் வந்துடுச்சுங்க. அவர் கரெக்டாக வந்துடுவார். அவர் வந்துட்டார். வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தேவாரம் பாடுங்கன்ட்டாங்க. அப்போ லீட் பண்ணுறவர் தருமபுரம் சாமிநாதன், சீகாழி திருஞான சம்பந்தம், இன்னும் ஞானப்பிரகாசம், இன்னும் பல பேர்லாம் அங்கே இருந்தாங்க. பல பேரெல்லாம் பாடுறாங்க, இவரும் பாடிட்டு இருக்கார். இவர் கொஞ்சம் எடுப்பாக பாடுவார், அவங்களுக்கு தெரியலாம், தெரியும், பாடிட்டு இருக்கார். உள்ளே வந்தாருங்க எம்எம் தண்டவாளி உள்ளே வந்தார். உள்ளே வந்தவுடனே அப்படியே பேசாமல் அடங்கிட்டார். தருமபுரம் சாமிநாதன் பாடவே இல்லை, நிறுத்திட்டார், மூடி வச்சு இருக்கிறார். ஒன்றும் பாடலை. பாடுங்க அவர் அர்த்தம் விட்டார். வந்திருப்பாடு. அப்புறம் சன்னிதானத்துக்கு அவர் பாடணும் இல்லையா, திருமணி கல்யாணி பட்டம் கொடுக்கணும்னா கொஞ்சம் பாட்டு பாடணும். தண்டவாளி பாடுறாரு, வீடல் ஆளா வாயிலாம் எடுத்து பாடுறாரு. அவ்வளோதான், மொத்தம் வாயை பார்த்துட்டு நிற்குது. எமன் தண்டவாணி தேவி யார், தருமபுரம் சாமிநாதன் முதலாக அந்த பாட்டை வீடலால வாயில என்ன அழகாக பாடினார். அவர் தான் பாட முடியும். அதெல்லாம் பல வகையான முறையில் அந்த பாட்டை பாடி நிறைவு செய்தார். பாட்டு ஒரு பாட்டு தான், இவங்க அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ என்ன ஆகுது, எம்எம் தண்டவாணி தேசிகர் வியாபகத்தில் நம்ம தருமபுரம் சாமிநாதன் வியாபகம் அடங்கி போச்சு. அவரும் வியாபகம்தான், ஆனால் அவர் வந்தால் முடிஞ்சு போச்சு. அடிப்படை நேராக பார்த்த விஷயம். அதுபோல நம்முடைய ஔவையார் எளிமையாக சொன்னார், பேச்சு பேச்சு என்னும் பெரும்பூனை வந்த கால் கீச்சு கீச்சு என்னும் கிளியின்னார்.
கிளிக்கு கற்றுக் கொடுத்து அம்மான்னு சொல்லு, அப்பான்னு சொல்லு, ஊன்னு சொல்லு, எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாம் சொல்லணும். அதை வச்சுட்டு இப்படி போனா பூனை வந்தது வச்சுங்க. பூனை வந்தா அம்மா அம்மா பூனை நான் சொல்லும், கீச்சு கீச்சுன்னு அதுவும் குரலை கத்து. நாம் சொல்லி கொடுத்த பாட்டு சொல்ல பேச சொல்லாது என்று பேச்சு பேச்சென்னும் பெரும்பூனை வந்த கால் கீச்சு கீச்சென்னும் கிளின்னார். இது ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு அப்படி ஆகிப்போச்சு. 1969 முதல் முறையாக நான் யாழ்ப்பாணத்துக்கு போகிறோம், பேசுறதுக்கு போகிறோம். அப்பாவோட போகிறேன் நான். முதல் பேச்சே அப்பா தலைமை. நான் என்ன பண்ணுறது? என்ன ஆகிப்போச்சு, எனக்கு கொடுத்த தலைப்பு சமயம் இலக்கியம் கொடுத்துருந்தாங்க தலைப்பு. எதுவும் நல்லா ஞாபகம். நான் என்ன பண்ணுறதுன்னு நினச்சி பேசுறது உட்கார்ந்துட்டு இருக்கேன். சமயம் வேறு இலக்கியம் வேறு என்று சில ஐடியா அப்படி வச்சுட்டு சொல்லணும் என்று நம்ம ஒரு அழைப்பு வச்சுட்ருக்கோம். அப்பா தலைமை வரை பேசுகிற பொழுது சமயம் இலக்கியம்னு கொடுத்துருக்காங்க தலைப்பு, சமயம் வேறு அல்ல இலக்கியம் வேறு அல்ல ஆரம்பிச்சு அவங்க பாயிண்ட்டை சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுறது? என்னுடைய பாயிண்ட் பூரா அடிப்படுத்தாங்க. ஒன்றும் பண்ணணும். அப்புறம் மாற்றி வேற பேசணும், பேசாமல் ஏதோ பேசணும், அப்படியே பேசணும் இல்லையா? ஏன் சொல்கிறேன் நான், பேச்சு பேச்சுன்னும் பெரும்பூனை வந்த கால் கீச்சு கீச்சுன்னும் கிளின்ற மாதிரி ஆகிடும். நடந்து செய்தா இதெல்லாம். இப்போ நானாவது ஏதோ சின்ன பையன் அப்போ ஒரு பயந்தேன்னு சொல்லலாம். தர்மயாதீனத்தில் வஜ்ரேலு முதலியாரும் அப்பாவும் தொடங்கி வைக்கிறாங்க வகுப்பு, கோடை வகுப்பு. அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மகா சன்னிதானம் வந்த நேரம் தொடங்கி வைக்கிற பொழுது பரபக்கம் சிவஞான சித்தியார் பரபக்கம் அப்பா, சுபக்கம் வஜ்ரேலு முதலியார், திருவருட்பயன் சாதாரண சக்திக்கு தெரியும் அந்த விஷயம். முதல்ல தண்டவாணி தேசரி பேசணும்னு சொல்லியாச்சு, சன்னிதானத்தை சொல்லிடுச்சு. நீங்கள் பேசுங்கய்யா, உள்ளூர்காரர் நீங்கள் பேசுங்க, அவங்களாம் வெளியூர் அவர் பேசுவார்னு சொல்லிடுச்சு. ஏன்னா அவர் அந்த ஊர். ஆக்சுவலாக அவர் பேச ஆரம்பிக்கிறார், பயப்படுறார். பெரிய புலவர், திருமந்தத்துக்கு உரை எழுதினவர், திருவாசகத்துக்கு உரை எழுதினவர், எல்லாம் தெரிஞ்சவர் தான். அவருடைய அச்சம் நல்லா தெரியுது. ஏன்னா ரெண்டு பேரும் பெரிய ஸ்டார் சிங்கம் மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்து அதுங்க இதெல்லாம் ஏதாவது தப்பாக சொன்னா என்ன? தப்பாக சொல்லிட்டார். அதுதான் சொல்கிறேன், தப்பாக சொல்லிட்டார். முதல் பாட்டியே தப்பாக சொல்லிட்டார். நற்குஞ்சிறக்கென்று நன்னிலே தப்பாக சொல்லிட்டார். அது இன்னும் நயம் சொல்ல வேண்டும் என்று இவங்களை எதிரில் நயம் சொல்ல வேண்டும் என்று நயத்தை தப்பாக சொல்லிட்டார். கருத்தே தப்பு. பின்னால் நம்முடைய வஜ்ரேலு எழுந்து அவருக்கே உரிய முறையில் அது மறுத்தார். தெரியாது. இப்போ உமா மகேஸ்வரி வஜ்ரேலு தான் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அவங்க இல்லையா? அவங்க தான் அவங்களுடைய இதுதான் ஆராய்ச்சி. அதாவது மறுக்கிறாருங்க. அவர் மறுக்கிறது அவருக்கு மட்டும் தெரியும், தன்னை மறுக்கிறாருன்னு தெரியும், தண்டமாதிரி தெரியும். பொதுமக்கள் இருக்காங்க வகுப்பில் உட்காந்துக்கலாம், அவங்களுக்கு தெரியாது. அது சீரியஸாக பேசுகிறார் மாதிரி தெரியும். ஆனால் ஒவ்வொரு வரியும் அவருக்கு மறுப்பு. என்ன பிரெயின் அதெல்லாம் நீ நினச்சி பார்த்தா. நான் அப்படியே ரசித்து உட்கார்ந்தேன். முடிஞ்சு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து நானும் அப்பா அவரோட போகிற பொழுது நான் சும்மா இல்லாமல் சொன்னேன், என்னையா இன்னைக்கு தண்டமானி தேதியில் ஒரு பிடிச்சிட்டிங்களே அப்படின்னு. புரிஞ்சுதா உனக்கு அப்படின்ட்டு அப்பா பார்த்து சிரிக்கிறாரு. நுட்பமாக சொன்னது புரிஞ்சுக்கலாம் பையன்னு அப்பா பார்த்து சிரிக்கிறாரு. வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சொன்னால் தப்பு இல்லை, சொல்கிற தவறு கிடையாது. ஏன்னா தவறாக போயிடக்கூடாது. அதுக்காக நற்குஞ்சரக்கன்று இருக்கட்டும், அது சொல்ல வேண்டியதாக போச்சு. நற்குஞ்சரக்கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்று இருக்கிற பாட்டில் திருவருட்பயனில். இதுக்கு எல்லாருடைய உரை நீங்கள் நிரம்பழக தேசிய உரையில்னு பார்த்தீங்கன்னா சரி, அப்பாவோட உரை எழுதியிருக்கிறாங்க, வஜ்ரேலு உரை எழுதிருக்காங்க, எல்லாரும் எழுதியிருக்காங்க. அவங்களாம் ஒரு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. இவர் என்ன செய்துட்டார், நயம் சொல்ல வேண்டும் என்பதற்காக நற்குஞ்சரக்கன்று நன்னின், நண்ணுதல் என்றால் நெருங்குதல் அர்த்தம். என்ன சொல்லிட்டாரு, குஞ்சரம் என்றால் யானை, யானையாகிய விநாயகப் பெருமானை நாம் நண்ணுவதா, அல்லது குஞ்சரமாக இருக்கின்ற விநாயகப் பெருமான் உயிரை நண்ணுவதா? உயிர் இறைவனை நண்ணுமா அல்லது இறைவன் உயிரை நண்ணுவானா என்பது போல ரெண்டுக்கும் பொதுவாக நற்குஞ்சரக்கன்று நன்னில் என்று பாடினார் அப்படின்ட்டார். இது அவர் சொன்ன விளக்கம். இப்போ என்ன தெரியுது, அவர் சொன்ன விளக்கத்தில் பார்த்தீங்கன்னா இறைவனும் உயிரை நாடலாம், உயிரும் இறைவனை நாடலாம். அப்படி தான் அந்த பாட்டு இருக்கு. நற்குஞ்சரக்கன்று நன்னினா குன்றை நன்னினால் என்றால் ஆன்மா விநாயகப் பெருமானை நெருங்கினார். குன்று நன்னினால், நற்குஞ்சரக்கன்று நன்னினால் என்று வந்தால் யானை உயிரை நாடுதல், ஆன்மாவை நாடுதல். இது ரெண்டும் சரி போல தெரியும். அர்த்தம் பிடிச்சார் அவர். வஜ்ரேலு எங்கே பிடிச்சாருன்னா, பாட்டு அந்த நம்பியாண்டார் நம்பிகள் பாடுற பாட்டு, விநாயகருடைய பாட்டு எடுத்து என்னை நினைந்து என் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான் என்று விளக்கினார். அந்த பாட்டை விளக்குறார். மற்றவர்களுக்கு ஏண்டாத விளக்குறான்னு தெரியாது.
இவர் தான் பதில். அது நாம் பெருமானை எண்ண முடியாது. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கின்னு ஏன் சொல்றோம்? அவனை நினைப்பதற்கு கூட அவன் அருள் இருந்தால்தான் முடியுமே தவிர உயிர்கள் ஆன்மாக்கள் பெருமானை எண்ண முடியாது. அதை இங்க எப்படி சொல்றார்? என்னை நினைந்துனர். ஆன்மாக்களாக இருக்கின்ற நம்மை நினைக்கிறான் பெருமான். என் இடர்கெடுத்து பிறவையாக துன்பத்தை நீக்குவதற்காக இடர்கெடுத்து தன்னை நினையே அவனை நினைப்பதற்கு தருகின்றான். அந்த நினைப்பை அவன் தருகின்றான். அந்த நினைய தருகின்றான் என்றால் தனக்கு நினைப்பை தந்து அவனுடைய வடிவத்தை தருகிறான் என்று பாடுறார். அப்ப விநாயகரை பற்றிய பாட்டு, இதுவும் விநாயகரை பற்றி பாட்டு. நற்குஞ்ச அதுவும் விநாயகரை பற்றி பாட்டு. விநாயகரை பற்றி சொல்ற பொழுது விநாயகரை நாம் நண்ண முடியாது, அவன் நினைத்தால்தான் நாம் நண்ண முடியும், அவன் தன்னை நினைப்பதற்கு தருகிறான் என்ற அந்த பாட்டை மேற்கோள் காட்டி முடிச்சார். இன்னொரு தப்பு பண்ணார். கலைஞானம் இதை சொல்லி முடிச்சார். கலைஞானம் என்று சொல்லுகிறார்கள். கலைஞானம் என்பதை கலையும் ஞானமும் என்றும் பிரிக்கலாம், அது உண்மை தொகையாக சொல்லலாம் அப்படின்ட்டார். எங்குமே கிடையாது. கலைஞானம் ஒரு சொல்லுது. கலைஞானம் என்பது ஒரு சொல். சொல்லலாம், தப்பில்லை. திருக்குறள்ல அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆருள் உய்த்துவிடும் இருக்கு இல்லையா? இது ஒரு குறள். இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் ரெண்டு இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு கூட ஞாபகம் வச்சுங்க. அதாவது இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் வருது இல்லையா? செய்துவிடல் என்பதை என்ன சொல்றார் பரிமேழகர்? அவர் நாண நன்னயம் செய்து விடல் பிரிக்கிறார். அவர் நாணும்படியாக நன்மையை செய்திருங்க, நீங்கள் செய்த நன்மையை மறந்துருங்க, அவன் செய்த தீமையை மறந்துருங்க. விடல் என்று அவன் செய்த தீமையும் மறந்து அவனுக்காக நான் நன்மை செய்தோம் அதையும் மறந்தது. அங்க செய்து விடல் பிரிச்சார். ஒரு சொல்லை ரெண்டா பிரிச்சார் அங்க. இப்ப நான் சொல்றது அடக்கம் அமரல் வைக்கும், அடங்காமை ஆறல் உய்த்து விடும் இருக்கு இல்லையா? அங்க என்ன எழுதுறாரு? இதெல்லாம் சொல்லல. ஆறல் உய்த்து விடும். உய்த்து விடும் என்பது ஒரு சொல் நீர்மைத்துன்றார். உய்த்து விடும் என்றால் அது ஒரு சொல் பிரிக்காதன்றார் அங்க. அதான் ஒரு சொல் நீர்மைத்து என்றால் பிரிக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அது ஏன் சொல்றாரு தெரியுங்களா? அடங்காமை ஆறிருனா நரகம், நரகத்திலே உய்த்து விடும் என்றால் விட்டுடும் அர்த்தம். பிரிச்சா உய்த்து விடும் என்று பிரிச்சா கொஞ்ச நாள் வச்சிருக்கும், அப்புறம் விட்டுடும் என்பது போல அர்த்தம் வரும். அடங்கவில்லை என்றால் நரகத்துக்கு போனால் நரகம்தான், அங்கே விட்டு வர முடியாது என்பதற்காகத்தான் உய்த்து விடும், கொண்டு போய் சேர்த்துருவே தவிர மீண்டும் கொண்டு வராது என்பதனால அது ஒரு சொல் நீர்மைத்து ரெண்டு சொல்லா சொல்லக்கூடாதுன்றார். அப்போ பொருளுக்கு ஏற்றார் போல தானே சொல்ல பிரிக்கணும். இப்போ கலைஞானம் என்றால் கலையும் ஞானமும் என்று பிரிச்சிங்கன்னா, கலை என்பது நாம் சொல்கிற ஆய கலைகள் 64 நீ படிக்க வரல ஆயுத பூஜையில் அந்த 64 கலைகள் ஆகிடும். அப்போ அப்புறம் ஞானம் என்று வரும். அது அல்ல. கலைஞானம் என்பது நம்மளுடைய சேக்கிழார் ஓமையலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் என்று ரெண்டு சொல்றார். ஞானம் இரண்டு வகையாக இருக்கிறது. கலைஞானம் என்பது மெய்நூல்களினாலே வருகின்ற அறிவு, அது அபரஞானம் என்று சொல்றார். கலைஞானம் என்றால் ஒரே சொல் தான், கலை ஞானம் பிரிக்கக்கூடாது என்று சொல்ற தெரியும். இது அங்க என்ன பண்ணிட்டாரு? அங்க சொல்லலை, சொல்லியிருக்கலாம் சொல்லலை, பின்னால தனியாக சொல்றவர் சொல்றார். கலையும் ஞானம் என்று பிரித்தால் அது உண்மை தொகையா போயிடும். உண்மை தொகையா போனா பாட்டில் கற்கும் சரக்கு அன்றுகான் வருது. அன்று என்றால் ஒருமை. கற்கும் சரக்கு அல்லன்னு வந்தால் கலையும் ஞானம் பிரிக்கலாம். பன்மை வந்தால் அல்லன்னு வரணும், ஒருமை வந்தால் அன்றுன்னு வரணும். அது பழைய பாட்டில் நற்குஞ்சரக்கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கு அன்றுன்னு வர்றதுனால கலைஞானம் என்பது ஒன்று தான், ஒரு சொல் தான், ஒரு தொடர் தான், அப்படிதான் சொல்லணும். இதெல்லாம் இலக்கணங்கள். இது சாதாரணமாக இருக்கிற புலவர்களுக்காக தெரிய வேண்டியது. பெரும்புலவராக இருக்கிறது அங்கே பயந்து போயிட்டார். பயந்து போய் எல்லாம் சொல்லணும்னு சொல்லி அதுக்காக சொல்கிறேன். அதனால் பெரும்புலவர்கள் சொல்கிற அந்த நிலை வேறு. அதனால் இங்கே வெளியில் வியாபகத்தில் வியாபகன்ற போது பார்த்தீங்கன்னா தண்டமான தேசியோட வியாபகம்லாம் எம்எம் தண்டமான தேசியோட வியாபகம் இங்கே போயிடுச்சு பார்க்குறோம். அதை அடைக்கிடுச்சு தருமபுரம் சுவாமிநாதனை. அங்கே இருக்கிற தண்டமான தேசிகர் இல்லை, அவர் இயல் தமிழ், அந்த தண்டமான தேசியோட வியாபகம் வஜ்ரேந்திர நாடு வியாபகத்தில் அடங்கி போச்சுன்னு பார்க்குறோம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து போனவங்க நிறைய. நான் இதில் கூட பேசினேன், மகாசனிதான் கிட்ட பேசினேன். இந்த 12 திருமுறை வெளியிடுற போது திருமுறைகளெல்லாம் தோன்றியிருக்கலாம் அங்கே சோழ நாட்டில். ஆனால் அதுக்கு உரையெல்லாம் பெரும்பாலும் தொண்டை நாட்டவர் தான் இல்லையா? ஏனென்றால் அப்பா பெரும்பான்மை எழுதியிருக்கிறாங்க, மஜ்லே முதலியார் எழுதியிருக்கிறார், முத்துசு மாணிக்கவாச முதலியார் எழுதியிருக்கிறார்,
இன்னும் இருக்கிற மகாதேவெல்லாம் பார்க்கிறவங்களாம் நிறைய பேர் அதுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. எனவே இங்கே தொண்டை நாடு தான் அது உரைக்கு சிரமம் என்று நான் சொன்னேன். இப்போ வெளியில் வெளி போய் விரவியவாறும், விரவுதெல்லாம் கலத்தல், அழியில் அழி போய் அடங்கியவாறும், ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும் தெளியும் அவரே சிவசித்தரு தாமே. முதல்ல வெளி என்பது வியாபகம் போடுவோம். வெளி என்றால் ஆகாயம்தான். நான் இங்கே வியாபகம் வைத்துக்கொள்ளும். வியாபகம், வியாபகத்திலே வியாபகம் அடங்குகிறது. இது ரொம்ப பார்க்கிற பொழுது சாதாரண தெரியும். ஆனால் இது மிக முக்கியமான வரி. அந்த வரி வெளியில் வெளி போய் விரவியவாறும் என்பது மிக முக்கியமான வரி என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், அந்த ஒரு வரி வேதாந்தத்திற்கு மறுப்பு, வேதாந்த கொள்கைக்கு மறுப்பு. ஏன் என்றால் அவங்க என்ன சொல்றாங்க, வியாபகப் பொருள் என்றால் ஒன்றுதானே அவங்க சொல்றாங்க. எங்கும் நிறைந்த பொருள் என்றால் ஒன்றுதானே இருக்கணும். நீங்க எங்கும் நிறைந்த பொருளாக பதி அல்லது இறைவனை சொல்றீங்க, அப்புறம் ஆன்மாவும் எங்கும் நிறைந்திருக்குன்னு சொல்றீங்க. அதுவும் வியாபகம் இதுவும் வியாபகம் என்றால் எங்களால் புரிந்து கொள்ள முடியல. வியாபகம் சிதறாதா தவறாதா என்று கேட்கிறாங்க. அவங்க கேட்கறது நியாயமாப்படுது, நியாயம்தான். உயிரும் வியாபகம் இறைவனும் வியாபகம் என்றால் ரெண்டு வியாபக பொருள் எங்கே இருக்கும்? ஒரு வியாபக பொருள் இருந்துச்சுன்னா அந்த வியாபகம் போகிற பொருள் தடுத்துறாதா? அதை உயிரை தடுத்துறாதா? அப்போ உயிர் எங்கே இருக்குது அல்லது அதை கடந்திருக்கிற பெருமான் எங்கே இருக்கிறான் என்ற ஒரு கேள்வி வருகின்றது. முதல் பதில், அந்த முதல் தடையை அவங்க சொல்கிறாங்க, வியாபகத்துள்ளே வியாபகம் கிடையாது. அதனால் என்ன சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, இறைவன் சொல்றீங்க, உயிர் சொல்ல எண்ணுகிறீர்களா, இறைவனே ஆன்மான்னு சொல்றீங்க, வேற ஆன்மாவை சொல்லாதீங்க. இறைவனே ஆன்மா, ஏன்னா நீங்க அனாதின்னு வேற சொல்றீங்க. நாம எப்படி சொல்றோம் சைவ சித்தாந்திகள், ஆன்மா அனாதி, ஆன்மா வியாபகம், இதெல்லாம் பெருமானு சொல்றதை நாம் சொல்றோம். பெருமானுக்கு சொல்றதே நீங்க சொல்றீங்களே, அப்படி சொல்ல வேண்டாம். பரம்பொருளே ஆன்மா பரம்பொருளே அனாதின்னு சொல்லிட்டு போனேன், ஏன் ரெண்டை போட்டு குழப்பறீங்கன்னு கேட்குறாங்க. நாம் முதல்ல ஒரு சாதாரண ஒரு விளக்கம் கொடுக்குறோம். என்ன விளக்கம் கொடுக்குறோம் என்றால், இருள் வியாபகமா இல்லையான்னு கேட்குறோம், ஒளி வியாபகமா இல்லையான்னு கேட்குறோம். வியாபகம் தானே, சந்தேகங்கள் இல்லையா? வியாபகம் தானே. ஒளிக்குள்ள பொருள் இருக்கா இல்லையா? ஒளிக்குள்ள வியாபகமாக இருக்கின்ற ஒளி, சூரியனுடைய ஒளி வருது, இல்லை இதே கூட வருது, இந்த விளக்கொளி கூட வியாபகம் தான். இந்த வியாபகம் எங்கேயாவது கெட்டு போகுதா? நாம் இருப்பதால நம்மேல் படர்ந்து அந்த வியாபகம் இருக்கிறது. அதனால்தான் ஆகாயம் என்பது எல்லா இடத்திலும் கலந்திருக்கு நாம் சொல்றோம். 5 பூதங்கள்ல ஆகாயம் என்பது நுட்பமான பொருள், சூக்குமான பொருள், அது வியாபகம். அதன் வியாபகத்தில் காற்று இருக்கிறது, அதுக்குள்ளே இன்னெல்லாம் இருக்கு நாம் சொல்றோம் இல்லையா? அப்ப ஒளிக்குள்ளே வியாபகமாக இருப்பது போல, இருளுக்குள்ளே வியாபகமாக இருப்பது போல, ஒளியாக இருக்கின்ற பெருமானுக்கு முன்னே அந்த வியாபகத்திலே ஆன்மாக்கள் இருக்கின்றன. அதை புரிஞ்சுக்கோ. லைட் வெளிச்சல உட்கார்ந்தா எப்படி இருக்குதோ அது போலப்பா வைத்துக்கோ. நம்பலையா? இன்னொன்று சொல்றோம். என்ன சொல்றோம் என்றால், வியாபகம் கெடுவது என்பது ஏகதேச பொருளுக்குத்தானே தவிர அருவப் பொருளுக்கு கிடையாது. வியாபகம் என்றால் அருவம் தான் வியாபகமே தவிர உருவம் எல்லாம் ஏகதேசம். இதெல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கும், இதெல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். ஏன்னா இதெல்லாம் உருவம் அற்று இருக்கிற அருவம், அது வியாபகமாக இருக்கும். எனவே ஆன்மாவும் உருவமற்றது, இறைவனும் உருவமற்றவன். எனவே இரண்டுக்கும் வியாபகம் சொல்லுகிறோம். ஏன் ஆன்மாவுக்கு வியாபகம் சொல்றோம் என்றால், அது உருவம் அல்ல. ஆனால் அதே சமயத்தில் உபநிடதங்களில் இருக்கிறது, வியாபகம் என்று ஒரு சொல், வியாபியம் என்று ஒரு சொல் இருக்குது, வியாப்தி என்று ஒரு சொல், 3 சொல் சொல்றாங்க. அதை சொல்றோம் நாம். வியாபகம் என்றால் எல்லாவற்றையும் மேலாக இருப்பது வியாபகம், அதற்குள்ளே அடங்கி இருந்தால் அது வியாபியம். ஆகாயம் என்பது வியாபகம் என்றால் காற்று என்பது வியாபியம். காற்று அடங்கி இருக்கு, காற்றும் வியாபகம் தான். ஆனால் ஆகாயம் போல அல்ல, எல்லா இடத்திலும் காற்று கிடையாது, நமக்கு தெரியும். எனவே வியாபகமாக இருக்கிற ஒரு பொருளுக்கு கீழே இருந்தால் அது வியாபியம். அதுபோல பதியாக இருக்கிற இறைவன் வியாபகம், ஆன்மா வியாபியம் என்று நாம் சொல்றோம். அதுதான் வேதாந்தங்களை மறுக்கிறோம். வியாபியம் என்ற ஒரு சொல்லை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் வியாபகத்தை மட்டுமே நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. வியாபகம் என்றையும் உபனிஷம் சொல்லுகிறது, வியாபியம் என்பதை உபனிஷம் சொல்லுகிறது. எனவே வேதாந்த விளக்கம் தவறு என்று சொல்லி, வெளியில் வெளி போய் விரவியவாறு என்ற இந்த வரி வேதாந்தத்துக்கு மறுப்பு என்று வைத்துக்கொள்ளும். அப்புறம் அழியில் அழி போய் அடங்கியவாறு. அழி என்றால் அன்புன்னு அர்த்தம். நமக்கு ஒரு அன்பு இருக்கிறது, பெருமானுக்கு அன்பு இருக்குது, ரெண்டும் ஒன்றா? நம்முடைய அன்பு இருக்கிறதே அது நம்மை சார்ந்தவற்றில் இருக்கும். அது எப்படி சொல்லுவோம் என்றால்,
நம்ம குழந்தை அழுதா குழந்தை அழுது போய் பாருணும். பக்கத்து குழந்தை அழுதா என்ன சொல்லுவோம்? அந்த ராட்சசி ஏன் அப்படி கத்துது, ஏன் கிழிக்குது, குழந்தை தான் அது இல்லையா? அப்படிதான் சொல்லும், சொல்றதே அப்படிதான் சொல்லும். அந்த அன்பு நமக்கு அவ்வளோதான். நம்மை சார்ந்தவர் மேலே குழந்தையா இருந்தாலும் கூட, இதெல்லாம் இன்னைக்கு இல்லைங்க, சங்க காலத்தே இருந்திருக்கு இதெல்லாம். இந்த மாதிரி திட்டத்து குழந்தைகளாம் திட்டு அப்பயே இருந்திருக்கா. அதனால தான் என்ன சொன்னாங்க, செருணரும் பிழையும் செய்தீர் காட்சி குழந்தைன்னு, சிறுவர்னா பகைவர் கூட விரும்புகின்ற குழந்தை என்று சொன்னாங்க. குழந்தைக்கு அப்படிதான், அந்த குழந்தைய நம்ம பகைக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுபோல ஒரே செய்தி தான், ஆனால் நம்ம அன்பு கொஞ்சம் மாறி போகுது இல்லையா? அதுக்கப்புறம் நம்மை சார்ந்த இடத்துல கூட அன்பு மாறி போகுது. எனவே அன்பு நிலையாறுதல் நம்மை பொறுத்தவரையில். எனவே அழியில் அழிவோ என்றால் பெருமானுக்கு இருக்கிற அன்பு எல்லார் மேலும் இருக்கின்ற அன்பு, அது மாறாதது. அப்புறம் ஒளியில் ஒளி போய் என்பதுதான் அறிவு. முதல்ல சொன்ன வெளி என்பது வியாபகம், ரெண்டாவது சொன்னது அன்பு, மூணாவது சொன்னது அறிவு. அறிவு ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறு. அப்போ ஆன்மாவை பற்றி இங்கே சொல்ற பொழுது ஆன்மா வியாபகம், ஆன்மா அன்புடையது, ஆன்மா அறிவுடையது, மூன்று சொல்லிட்டார். வியாபகமாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது, அறிவாக இருக்கிறது. ஆனால் பெருமானை பார்க்கிற பொழுது அவனுடைய வியாபகம் நமக்கு இல்லை, அவனுடைய அன்பு நமக்கு இல்லை, அவன் அறிவு நமக்கு இல்லை. அதுதான் ஒளி முன் ஒளி அடங்குதுன்ற. எது போல என்றால் வெயிலிடை வைத்த விளக்குன்னார் கம்பர். காலையில் இரவில் நல்லா தெரியும் விளக்கெல்லாம். ஏன் சந்திரனை கூட சொல்ற நல்லா தெரியும், இரவில் பகலில் பார்த்தா தெரியாது. ஒளி இருக்குது, இல்லாமல் இல்லை. சூரிய ஒளியிலே அந்த ஒளி மங்கி விடுவது போல நமக்கு இருக்கிற அறிவெல்லாம் பெருமானுடைய அறிவை பார்க்கிற பொழுது மங்கிவிடும். அதான் ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும் தெளியும் அவரே. இப்படி உணர்கின்றவர்கள் தான் சிவசித்தர். அவளைத்தான் சிவசித்தர் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி, தெளிதல் என்று சொன்னால் அனுபவமாக உணர்தல். இதை ஏதோ பாடத்தில் படிக்கிறதோடு இல்லை, நம்முடைய அறிவு வேறு தான், பெருமானுடைய அறிவு வேறு தான். நம்முடைய அறிவு ஆனால் வருகின்றது, அவன் அருளால் வருகிறது என்று எண்ணுவதுதான் அனுபவம். அது தெளிதல் என்று சொன்னார். ஹடயோகம் முதலியவற்றால் வரும் அணிமாதி ஆற்றல் பெறுவோர் அவசித்தர். ஏனெனில் சிவஞானம் பெற்று பிறவையை அறுத்து கொள்ளாததால். சிவசித்தர் சிவஞானம் பெற்றோர் பிறவையை அறுத்து கொள்வார்கள். சித்தர் என்றால் எல்லாம் சித்தர் அல்ல. நாம் சொல்கிறோம் சித்தரில் மருத்துவ சித்தர் சொல்லுவோம், மருத்துவத்தில் இருக்காங்க சித்தர்கள் பல பேர். யோக சித்தர் சொல்கிறோம், ஞான சித்தர் சொல்கிறோம், நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் அணிமாதி சித்திகள் பெறுகின்றவர்களெல்லாம் அதோடு நின்று விட்டால், ஹடயோக முதலாக எண்ணினால் கடல் மேல் இருக்கலாம், சில மேல் நடக்கலாம் இல்லையா? அவங்கெல்லாம் அவயோக சித்தர்கள். அவங்கெல்லாம் ஞானம் பெற்றும் கூட பிறவி வேண்டாம் என்று சொல்லலை, இங்கேயே ஏதாவது சித்து வேலை செய்து கொண்டு இருக்கலாம் என்று எண்ணுகிறார்கள். எனவே அவெல்லாம் அவயோகிகள், அவசித்தர்கள். ஆனால் சிவசித்தர்கள் எப்பொழுது ஞானம் வருகிறதோ உடனே அவர்கள் பிறவியை நீக்க விரும்புவார்கள் என்று பார்க்குறோம். நம்முடைய திருமூலரை ஞான சித்தராக சொல்கிற வழக்கம் உண்டு. யோக சித்தரெலாம் பல பேர் இருக்கிறாங்க. நம்முடைய திருமூலர் ஞான சித்தராக இருந்து சிவஞானம் பெற்று பிறவியை நீக்குவதற்கு வழி சொன்னவர் என்பதோடு நாம் இன்னைக்கு நாம் நிறுத்தி வைப்போம். அடுத்த வாரத்துக்கு அடுத்த அக்டோபர் 11 மீண்டும் நம்ம தீர்க்கலாம். இடையில நான் இன்னைக்கு இது முடிச்சுட்டு இன்னொன்று முடிக்கணும், அது முடியல இன்னைக்கு. இதை கொண்டு வந்துடுங்க, நான் அடுத்த வகுப்பு இதை கொஞ்சம் கொண்டு வந்துடுங்க. இன்னைக்கு எதை கொஞ்சம் எழுதுனேன், அதையும் சேர்த்து நாளைக்கு அடுத்த வாரத்தை நாம் பார்க்கலாம் என்று கூறி, இப்படி ஒரு அரிய வாய்ப்பை நமக்கெல்லாம் தருகின்ற நம்முடைய ஞானமையா அவர்களுடைய மனமார்ந்த நன்றியை கூறி, இருந்து கேட்கின்ற பெருமக்களை அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம். வணக்கம். ஐயா இப்போ சொன்னார் சார்புணர்ந்து சார்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஞானத்தோட நாளைக்கு கடம்பத்தூரில் முத்தீஸ்வரர் கோயிலில் என்னை பேச அழைச்சிருக்காங்க. நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னென்ன, அவை சொன்ன அறம் அப்படின்ட்டு. அதில் நப்போல் விலை சொல்லாமா வேண்டாமா நீங்கள் சொல்லுங்க. அது நப்போல் விலைக்கு தெரியும், நான் இப்போ தெரியாது. ஆமாம், ஔவையார் குழந்தைகளுக்கு சொன்ன மாதிரி சொன்னாலும் கூட பெரிய விஷயங்களுக்கு சொல்லியிருக்கிறார், பல விஷயம் சொல்லியிருக்கிறார் அவர். அதில் இது ஒன்று ngப்போல் வளைன்னுவாங்க. ngா போல் வளை, அதான் அவர் சொன்னது. ngா என்ற எழுத்து போல வளைன்னு சொன்னதுனால என்ன பண்ணிட்டாங்க, எழுதுனா வரி வடிவத்தில் ngா வளைந்திருக்கு இல்லையா, அதுபோல் நீங்கள் வளைந்து கொடுக்கணும், உடம்பு வளைந்து வேலை செய்யணும், உடம்பு வளைந்து பணிவாக இருக்கணும் என்பது போல சொல்லுகிறார் என்று சொல்லுவாங்க. அது அல்ல பொருள்.
வேறு பொருள். இந்த நெடுங்கணக்கு படிக்கிற பொழுது இப்போல்லாம் அந்த படிக்கிற வழக்கம் விட்டாச்சு. கா என்று சொல்லி கா கா கீ கீ கூ கூ கை கவுன்னு மொத்தம் படிப்போம். அதே மாதிரி ngா படிக்கிற பொழுது ngா ngீயும் ngை அதையும் படிப்போம். அப்புறம் ஞா இப்படி படிப்போம். எல்லாவற்றையும் படிக்கிற பொழுது இந்த ngா இருக்கு இல்லையா, ngா என்ற எழுத்து தமிழில் ngா கூட வராது. ngா அது மட்டும் தான் வரும். இங்கு வரும், ngா வரும். அங்கனம் இல்லை இங்கு சொல்கிறோம் இல்லையா, அந்த இங்கு மட்டும்தான் வரும், அல்லது ngா வரும். இந்த ரெண்டு தான். ngா ngீ ngூ ngை ngௌ எதுவுமே வராது. இப்போது சொல்கிற பொழுது என்ன பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் வராதுரா சொல்லல, எனவே காங்காங்கான் காக்கான்னு சொல்லிவிட்டு ngா அப்புறம் சா போகலாம் இல்லையா, போகிறது கிடையாது. ngාவோட எல்லாத்தையும் படிக்க சொல்லுவாங்க. அப்போது ஒரே எழுத்தாக இருக்கிற தான் மட்டும் பயன்படுகிறது மொழியிலே, பயன்படாமல் தன்னுடைய இனம் இருந்தாலும் அதை வளைத்து கொண்டு சொல் என்று சொல்லும்படி செய்து இல்லையா, அதுபோல் பயன்படாத இனம் நமக்கு இருக்கும். பல பேர் கூட இருப்பான், ஒன்றும் இல்லாமல் இருப்பான், நம்ம சார்ந்து பல பேர் இருப்பான் இல்லையா, அவனை விட்டுறாதன்ற, அவனையும் சேர்த்துக்கோ, ஜெண்டத்துக்கிற இனம் கூட சுற்றிக்குது என்று நினைக்காத. உறவாக இருந்தால் அந்த இனத்தை விடக்கூடாது என்று ngா எப்படி வளைத்து கொள்ளுகிறதோ தன்னுடைய இனத்தை, அதுபோல் நீயும் வளைத்து கொள்ள வேண்டும் என்றுதான் ngா போல் வளை என்று சொன்னார்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற பொழுதே இலக்கணத்தையும் சொல்லி இந்த ngா என்ற எழுத்து எப்படி தன்னுடைய இனத்தை வளைத்து கொள்ளுகிறது, அதுபோல் எல்லோரையும் வளைத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உயர்ந்த விஷயத்தை சின்ன பொழுதிலே சொல்லியிருக்கின்ற ஒரு சிறப்பு ஔவையாருக்கு உண்டு. அதுதான் முக்கியமாக.